எதிர்ப்பவரே தாவும் வேத்தடும் வேத்தடும் நீ கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது நீ கொடுத்த தமிழல்லவா பெருமை கொண்டது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது அந்த நினைவினிலே மனமெல்லாம் பெருமை கொண்டது முருகா திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்பவரை முருகாவும் வேந்தடுக்கும் முருகாவும் வேந்தடுக்கும் சந்தனத்தின் நிறமெடுத்ததால் அழகனானவன் அந்த சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன் கந்தன் என்னும் பெயரெடுத்ததால் கருணையானவன் கந்தன் என்னும் பெயரெடுத்ததால் கருணையானவன் அந்த கருணையினால் தொண்டனானவன் அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்பவரை காவும் வேந்தடும் வரவேற்புரை நல்லாசிரியர் கார்த்திகேயன். பெரும் மதிப்பிற்குரிய இன்றைய விழாவின் தலைவர் திருக்குறள் தூதர் நல்லாசிரியர் ஐயண்ணா ராமசாமி அவர்களே, கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கின்ற திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகத்தின் 60 ஆண்டு கால தலைவராக இருந்து சிறப்பான பணிகளை ஆற்றி வருகின்ற தமிழ் மாமணி பேராசிரியர் முனைவர் ப. வளன் அரசு அவர்களே, இறைவணக்கம் பாடி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி முனைவர் பிரம்மசக்தி அவர்களே, நூலை வெளியிட்டு பெருமை சேர்ப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய திருவாளர் ஆறுமுகம் அவர்களே, முதல் நூல் பெறுதல் வருகை இருந்திருக்கக்கூடிய முனைவர் திருமதி கார்த்திகா அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் செல்லப்பா அவர்களே, திருக்குறள் உரை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதன் அவர்களே, ராமபுதத்தான் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற திருக்குறள் இரா முருகன் அவர்களே, வருகையால் பெருமை சேர்க்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த மாலை பொழுதில் மன மகிழ்வோடு வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். நூற்றுக்கணக்கான நூல்களை வெளியிட்டு வரலாற்றில் முத்திரை பதித்துள்ள இந்த அரங்கமானது 2022ஆம் ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளில் தலை சிறந்த தமிழ் அறிஞருடைய நூல் ஒன்றை வெளியிடுவதில் பெருமை கொள்கின்றது. செந்தமிழ் சான்றோர் அறிஞர் சாவேசு அவர்களை பற்றிய நூல் இன்று இந்த அரங்கத்தில் வெளியிடப்படுகின்றது. தமிழ் சான்றோர் பெருமக்களால் அன்புடன் சாவேசு என்று அன்பொழுது அழைக்கப்படுகின்ற அந்த செந்தமிழ் சான்றோர் அவர்கள்
தென்காசிக்கு அருகில் தமிழூர் என்ற இடத்தில் உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தை நிறுவி வாரம் ஒரு நூலை வெளியிட்டு நீண்ட காலமாக அன்னை தமிழுக்கு பெருமை சேர்த்து வந்தார்கள். அன்னையில் அவர்கள் இயற்கை எய்தியபின் அவர்களது பிறந்த நாள் பெருமங்கலமாக்கிய இந்த நாளில் அவர்களது இந்த நூல் இங்கு வெளியிடப்படுகின்றது. இந்த நல்ல வேளையில் உங்கள் அனைவருக்கும் 2022 ஆங்கில ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் மொழியை மாணவ செல்வங்களுக்கு மிக சிறப்பாக கற்பித்து அரசின் நல்லாசிரியர் விருது பெற்று வாழும் திருக்குறளின் இளவலாக நம்மிடையே வளம் வருபவர்தான் தலைவர் திருக்குறளின் முனைவர் ராமசாமி அவர்கள். அவர்கள் முக்கடலும் முத்தமிடுகின்ற குமரி மண்ணில் பிறந்து தாமிரபரணி 6 ஓடி வளம் சேர்க்கின்ற நெல்லை மண்ணில் நீண்ட காலம் தங்கி வாழ்த்து தமிழாசிரியர் பணியை சிறப்பாக செய்து பலரும் பாராட்டுகின்ற அளவிற்கு பெருமை பொருந்திய ஒருவராக நம்மிடையே விளக்கி வருகின்றார்கள். தமிழை சிறப்புடன் கற்பிப்பதிலும் சாரண இயக்கத்தை வழிநடத்துவதிலும் குரலை பரப்புவதில் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவிடுகின்றவருமாகிய முனைவர் வையனா ராமசாமி அவர்களை வருகையிலிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் வாழ்த்தி வணங்கி வருக வருக என வரவேற்கின்றேன். பேராசிரியர் பெருமகனார் வளன் அவர்கள் அவர்களுக்கு நூலாடை அறிவித்து பெருமை சேர்க்கின்றார்கள். இறைவணக்க பாடிய சகோதரி முனைவர் பிரம்மசக்தி அவர்கள் தாய் குலத்தின் ஒளியாகவும் ஆசிரியர் குலத்தின் மணியாகவும் பாரதி என்ற புதுமை பெண்ணாகவும் களப்பல கண்ட காரிகையாகவும் இலக்கிய பணி கடந்த 30 ஆண்டுகளாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி பல்வேறு நிலைகளில் தமிழுக்கு தொண்டாற்றி வருகின்றார்கள். அவர்கள் இன்று நம்மிடையே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு இறைவணக்கம் பாடி நமக்கு பெருமை சேர்த்தார்கள். அந்த நல்ல பெருமாட்டியை வணங்கி வாழ்த்தி வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மாநில சங்க பொருளாளர் பொறியாளர் பப்பையா அவர்கள் அம்மாவிற்கு நூலாடை அணிவித்து பெருமை சேர்க்கின்றார்கள். முன்னிலை பெறுகின்ற பேராசிரியர் ப. வளனரசு அவர்கள் நம் எல்லோருடைய அன்புக்கு சொந்தக்காரர், உயர்ந்த புலமைக்கு சொந்தக்காரர். நெல்லையில் பிறந்த காரணத்தால் அவரோடு பணி செய்கின்ற நமக்கெல்லாம் பெருமையை நாளும் தேடி தருகின்ற ஒரு தலை சிறந்த மூத்த தமிழ் அறிஞர். 60 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியில் அவர்கள் தான் சார்ந்திருக்கின்ற கிறிஸ்தவ சமயத்தின் நூலாகிய திருநூலுக்கும் தமிழுக்கும் அயராது தொண்டாற்றி வருகின்ற தலை சிறந்த தமிழ்தாயின் தவ புதல்வர். அவர்கள் பெருமைக்குரியவர்கள். உலகளாவிய அளவில் மனித உலகம் போற்றுகின்ற அளவிற்கு 131 விருதுகளை பெற்று திருக்குறள் பரப்புதலுக்காக காலையில் திருக்குறள் ஞானபீட விருதினையும் மாலையில் தமிழக அரசின் ஐயன் திருவள்ளுவர் விருதினை மறைந்த தமிழர் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களாலும் பெற்றுக்கொண்ட பெருமைக்கு உரியவர்கள். அவர்கள் கடந்த 60 ஆண்டுகளாக திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகத்தின் தலைவராக பல்வேறு நல்ல பணிகளை பார்ப்போர்
வருகின்றார்கள். உலகத்தில் எங்கும் நடைபெறாத மிக பெருமைக்குரிய முத்திரை பதிக்கின்ற நல்ல பல பணிகளை அவர்கள் திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகத்தின் சார்பாக செய்து வருகின்றார்கள். இன்று இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து நல்ல பல கருத்துக்களை நம்மிடம் சொல்வதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த வல்லவரை நல்லவரை பேராசிரியர் பெருமகனாரை தமிழர்களின் தவப்புகளை வணங்கி வாழ்த்தி வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக உளமாற வருக வருக என வரவேற்கின்றேன். நூலின் முதல் படியை வெளியிடுவதற்காக நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் இலக்கியா பதிப்பகத்தில் தமிழூர் என்ற இடத்தில் பதிப்பகத்தை வைத்து பணியாற்றுகின்றவர்கள். அவர்களும் சாவேசு அவர்களும் மிக நெருக்கமானவர்கள் என்பதை இந்த தமிழூர் என்ற வார்த்தையிலிருந்து நான் தெரிந்து கொள்கின்றேன். ஏனென்றால் ஐயா அவர்கள் எழுதி வெளியிட்ட பல்வேறு நூல்களை அவர்களது பதிப்பகத்தின் வாயிலாக அவர்கள் வெளியிட்டு இருப்பார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். எனவேதான் அவர்களோடு நெருங்கிய தொடர்புடைய முனைவர் ஆறுமுகனார் அவர்கள் இன்று வருகை வந்து இந்த நூலை வெளியிட இருக்கின்றார்கள். அந்த நல்லவரை வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்று தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்க்கின்றார்கள். நூலின் முதல் படியை பெற வந்திருப்பவர்கள் பெருமாட்டி முனைவர் கார்த்திகா அவர்கள். காமராசர் அரசு கலைக் கல்லூரியில் சுரண்டையில் தலை சிறந்த பேராசிரியராக பணியாற்றி இன்று வரலாற்றிற்குரிய பெருமகனாருடைய இந்த நூலின் முதல் படியை அவர்கள் பெறுவது அவர்களது பணி வாழ்வில் மறக்க இயலாத ஒரு பதிவு என்று நான் கருதுகின்றேன். எனவே முனைவர் கார்த்திகா அவர்களையும் வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமகனார் முனைவர் செல்லப்பா அவர்கள் நெல்லை மண்ணில் உயர்கல்வியில் முத்திரை பதித்த மதுரை திரவியல் தாய்மானவர் இந்து கல்லூரியில் பணியாற்றுகின்ற பெருமைக்குரியவர் முனைவர் செல்லப்பா அவர்கள். அவர்களது சிறந்த கற்பித்தலால் இந்திய திருநாட்டிற்கு நல்ல பல மாணவர்களை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இந்த பெருமைக்குரிய பேராசிரியர் அவர்களுடைய ஆய்வு மாணவர் அன்பு தம்பி முருகன் அவர்கள் பொன்னாடை போட்டு பெருமை செய்கின்றார்கள். அவர்களை வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றிகளை நிகழ்த்துவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற திருக்குறள் இரா முருகன் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு 3 பெருமை உண்டு. ஏனென்றால் தமிழ் ஆராய்ச்சி மையத்தை தொடங்கி தமிழுக்கு தலை சிறந்த நல்ல பணிகளை ஆற்றிய செந்தமிழ் சான்றோர் அறிஞர் சாவேசுவினுடைய நூல் அவரது பிறந்த நாள் பெருமங்கலமாகிய புத்தாண்டின் முதல் நாளில் வெளியிடுவதும் அவர்களை தன்னுடைய முனைவர் பெற்ற ஆய்வுக்கு தலைப்பாக எடுத்து ஆய்வு செய்கின்ற அன்பு தம்பி முருகன் அவர்கள் மட்டுமல்ல, திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகம் 2022ஆம் ஆண்டிற்கு கல்லூரி மாணவர்களுக்கு 60 பக்க ஆய்வு கட்டுரை எழுதுவதற்காக செந்தமிழ் சான்றோர் அறிஞர் சாவேசு அவர்களது எழுத்தோவியங்களை தெரிவு செய்திருக்கின்றது. சென்ற சனிக்கிழமை நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அவர்களது எழுத்தோவியங்கள் 2022ஆம் ஆண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த விழாவின் மொத்த செலவினங்களை அவர்களை பற்றி ஆய்வு செய்கின்ற அன்பு தம்பி
இரா முருகன் அவர்கள் தானே செய்வதாக ஏற்றுக்கொண்டு அந்த அறிஞர் பெருமகனாருக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். எனவே இந்த விழாவினுடைய நடுநாயகமாக சாவேசு ஐயா அவர்கள் விளங்கினாலும் அவர்களது சீடனாக அவர்களை ஆய்வு செய்கின்ற அன்று தம்பி முருகன் அவர்களை வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனையே சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருகை என வரவேற்கின்றேன். அவர்களது உயிர் நண்பர் நாகராசன் அவர்கள் அவர்களுக்கு நூலாடை அறிவித்து பெருமை சேர்க்கின்றார். அடுத்து இன்று முதல் 495 இத்தடி 3 சீருக்கு நம்மிடையே ஒளிவு தர வந்திருப்பவர்கள் கரையிருப்பு ஐயாசாமி நினைவு நடுநிலை பள்ளியில் பணியாற்றுகின்ற ராமபுரத்தான் ஐயா அவர்கள். அவர்கள் இதற்கு முன்னும் இந்த அரங்கத்தில் பொழிவு நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் திருக்குறளின் பால் கொண்ட அளப்பெரிய பற்றாலும் அவர்களது புலமை நயத்தாலும் இன்று நமக்கு நல்ல ஒரு பொழிவை தர வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் சார்பாக வணங்கி வாழ்த்தி கணினித்துறையின் வித்தக நீராய் மாவட்ட பதிவாளர் ஐயா திருவாரூரன் அவர்கள் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து பெருமை சேர்த்தார்கள். நிறைவாக இந்த விழாவிற்கு வருகிறது பெருமை சேர்க்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களை உளமாற வாழ்த்தி வணங்கி வருக வருக என வரவேற்கின்றேன். இறைவணக்கம் பாடிய அன்பு சகோதரி முனைவர் பிரபசக்தி அவர்களுக்கு இப்பொழுது அன்பு தம்பி முருகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்க்கின்றார். மாநில தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் மனிதநேய பண்பாளர் கர்மமே கண்ணாக தன் கடமையை செய்கின்றனர். இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அன்பு தம்பி முருகன் அவர்கள் இந்த நூலாடையை அவர்களுக்கு அணிவித்து பெருமை சேர்க்கின்றார். கரவலை எழுதி நமது மகிழ்ச்சியை தெரிவிப்போம். கதிர் தொலைக்காட்சியின் மூலம் இந்த மன்றத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் உலகின் 68 நாடுகளுக்கு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி முத்தமிழ் அவர்களை வாழ்த்தி பாராட்டி அவர்களுக்கும் அன்பு தம்பி முருகன் அவர்கள் நூறாளை அறிவித்து பெருமை சேர்க்கின்றார். நிறைவாக சான்றோர் பெருமக்கள் பலர் இந்த நல்ல நாளில் இங்கு வந்து ஒரு பேரறிஞருடைய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பது அமரர் செந்தமிழ் சான்றோர் சாவேசு அவர்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய அஞ்சலி ஆகும். எனவே வருகையிலிருந்து பெருமை சேர்க்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களும் புத்தாண்டின் முதல் நாளாகிய இன்று பல்வேறு பணிகள் இருப்பினும் ஐயாவினுடைய பெருமையை எண்ணி இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்க்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் உளமாற மனதார வாழ்த்தி வணங்கி வருக வருக என வரவேற்று வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நூல் வெளியீடு பேராசிரியர் சுப்பிரமணியனாருடைய தொண்டராக அவருடைய மிகச்சிறந்த ஊழியராக அவருடைய எண்ணங்களை எல்லாம் பதிவு செய்கின்ற பதிவாளராக விளங்குகின்ற அன்று பெரிய தம்பி ஆர்வம் அவர்கள் நூலை வெளியிடுகிறார்கள். தம்பி ஆர்வத்தை தொடங்கிய புரட்டை காமராசர் கல்லூரியிலே வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கார்த்திகா அவர்கள் முதல் ஜோடியை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு ஜோடியை
சான்றோர் பெருமக்களே, மூதறிஞர் செந்தமிழ் சான்றோர் மேயர் சுப்பிரமணியனார் அவருடைய பிறந்தநாள் பெருமங்கலம் டிசம்பர் 31ஆம் நாள் நடைபெறுவது. எல்லோருடைய வாய்ப்புக்காகவும் தேர்தலுக்காகவும் இன்று அன்பு தம்பி ஆறுமுகம் அவருடைய முயற்சியாலே நூலாக உங்களுடைய கைகளிலே 3 எழுத்தோவியங்களை பெற்று அமைந்திருக்கிறது. மூதறிஞர் செந்தமிழ் சான்றோர் சுப்பிரமணியனாருடைய வாழ்க்கை மிகவும் எழுச்சி நிறைந்ததாக, பாராட்டி போற்றத்தக்கதாக விளங்குகிறது என்பதை சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் கேரள பல்கலைக்கழகத்திலே தமிழ் பேராசிரியராக வீட்டிருந்த காலத்திலும், சென்னை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே சிறந்த நெறியாளராக, இயக்குநராக, தலைமை பேராசிரியராக வீட்டிருந்த காலத்திலும், பின்னர் ஆலங்குளம் அருகில் இருக்கின்ற தமிழூரை உருவாக்கி அங்கேயே உலகத்தமிழ் கல்வி இயக்கத்தை நிறுவி பல நூல்களை வெளியிட்டு கருத்தரங்குகளை நடத்தி தமிழ் புலமை நலத்தை உலகத்திற்கு புலப்படுத்தியிருக்கின்ற பெண்ணம்பெரிய சான்றோராக விளங்குகிறார். அவர்களாலே உருவாக்கிய பெருமக்கள் பலர். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்த என்று சொல்லுகின்ற வகையிலே அவர்கள் தமிழ் இலக்கணத்தில், இலக்கியத்தில், நாட்டுப்புற இயல்களில், பழமொழிகளில் எல்லா நிலைகளிலும் அவர்கள் பணியாற்றியிருப்பதை பார்த்து உலகமே வியந்து போற்றி போல் கொண்டிருக்கிறது. நமக்கு தமிழ் இலக்கண நூல்கள் என்று சொன்னால் தொல்காப்பிய முதலாக யாப்பியல் வரை அவர்கள் தந்திருக்கின்ற நூல்கள் 49 படித்து பார்ப்பதற்கு மட்டுமல்ல, பயன்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பாக விளங்குகிறது. அந்த பெரியவர் கோவை இலக்கியங்கள், சதக இலக்கியங்கள் என்றெல்லாம் சிற்றிலக்கிய வகைகளிலே பலவற்றை வெளியிட்டிருக்கிறார். படிக்காசு புலவர் 17ஆம் நூற்றாண்டிலே சொல்லுகின்ற போது கோல பிரபந்தங்கள் 96 கொண்டவிரான் என்று ஒரு மன்னரை பாராட்டி பகிர்ந்தார். 96 வகையான இலக்கியங்களை அன்றைக்கு 17ஆம் நூற்றாண்டில் அவர் சொல்லி சென்றார். அந்த 96 இலக்கியங்களையும் பதிவு செய்திருந்தார் வீரமாமுனிவர் என்ற இத்தாலிய தமிழர். அவர் தமிழகத்திலே வாழ்ந்த போது 1732ஆம் ஆண்டு சதுரகராதி என்கின்ற ஒரு நூலை தந்தார். அந்த சதுரகராதியிலே பெயரகராதி, பொருளகராதி, தொடையகராதி, தொகையகராதி என்று 4 கூறுகள் உண்டு. சதுரத்திற்கு 4 பக்கங்களைப் போல 4 நிலைகளிலே அமைக்கின்ற சதுரகராதியிலே, தொகையகராதியிலே 96 நூல்களினுடைய பட்டியலை தந்தார். அந்த 96 20ஆம் நூற்றாண்டிலே 400 வகையாக வளர்ந்திருக்கின்ற அந்த பாங்கினை பேராசிரியர் மேயர் சுப்பிரமணியன் அவர்கள் அழகாக பதிவு செய்து இலக்கிய வகைமைகளை ஒரு தனி நூலாகவே தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் எண்ணி பார்த்து வியக்கின்ற வகையிலே விளங்குகின்ற பேரறிஞர் செந்தமிழ் சான்றோர் சுப்பிரமணியனாருடைய இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் போற்றி பொழுது பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வேளையிலே இன்னொரு தம்பியை இந்த இடத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் சங்கத்திற்கு வந்து உரையாற்றி பெருமை செய்த ராதா என்ற தம்பி இன்றைக்கு 2 விருதுகளை பெறுகிறார். அவர்களுக்கு இந்த சிறப்பினை செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எளிய இந்த கைத்தறியாளை அறிவித்து பெருமை செய்வதிலேயும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் சென்னை மாநகர தமிழ்ச்சங்கத்தில் இருந்து அருமையாக ஒரு விருதை பெற்று வந்திருக்கிறார்கள். கூடுதலாக அவர்கள் குரல் செம்மல் விருதும் பெறுகிறார்கள். அவர்கள் போற்றி புகழத்தக்க வகையிலே அமைகிறார்கள் அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது முதலில் சுப்பிரமணியனாரை பற்றி உரையாற்றுவதற்காக பேராசிரியர் கார்த்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே 3 எழுத்து மந்திரமாக காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடியவராக இருப்பவர் நம் சாவை சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். சாவை சு என்ற 3 எழுத்து மந்திரம்
தமிழ் உலகில் மறக்க முடியாத ஒரு பேரிடத்தை பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். பாரதியாரினுடைய வரிகள், எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இந்த வார்த்தைகள் பாரதியாரினுடைய வார்த்தைகளாக இருந்த போதும் அது சாவை சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய அவருடைய குரல்ல எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த வரிகள் வந்து அவங்க எப்போதுமே மேடையில ஏறின உடனே முதல்ல இந்த வரிகளை பாடினா அவர்களினுடைய பேச்சையே ஆரம்பிப்பார்கள். தமிழை உயிராக கருதியவர், தன்னுடைய இறுதி காலம் வரை தமிழை உயிராக கருதியவர். அவர் வாழணும்னு நினைச்சதே தமிழுக்காக வாழணும்னு நினைச்சாரே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. இயற்கை சார்ந்து வாழ்ந்தார். தோட்டங்கள், கிணறுகள், அதெல்லாம் குளிப்பார். அது எல்லாமே எதற்காக அப்படின்னா தமிழுக்காக நான் நீண்ட காலம் வாழணும்னு, எனக்கு நிறைய பணிகள் இருக்குது அப்படின்றது தான் அவருடைய வார்த்தைகளாகவே ஒழிச்சிட்டு இருக்கிறோம். எப்போதுமே தமிழுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடியவராக சாவை சுப்பிரமணியம் அவர்கள் திகழ்ந்தார்கள். நிறைய நூல்கள் எழுதினாங்க. நிறைய நூல்களை வந்து வயதான காலத்திலும் கூட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டே இருக்க அதை தட்டச்சு செய்வதற்காக இவங்க தட்டச்சு செய்வாங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ் தான் அவருடைய காலங்களையே நீட்டித்தது. இன்று வந்து 92வது பிறந்த நாள். நேற்றுலாம் ஐயாவினுடைய 92வது பிறந்த நாள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தமிழுக்காகவே வாழ்ந்தார். தமிழூர் அப்படின்னாலே சாவேசு அப்படின்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர் அவர். தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தை அவருக்குள்ள இருந்த அந்த நிகழ்வு தான் இப்போ நமக்கு தமிழூர் அப்படின்னாலே சாவை சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வந்து நினைவுபடுத்துவதற்கு அதுதான் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய தொகுப்பு பணிகள் பண்ணாரு. ஒரு பக்கம் ஆய்வுகள் எழுதிட்டு இருக்கும் போது மீத நேரத்துல என்ன பண்ணலாம், தொகுப்பு பணிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிற்றிலக்கியங்களை தொகுத்தார். நிறைய நூல்களை தொகுத்து வெளியிட்டார். அதுபோல அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள், சொல்லடைவுகள் நிறைய பண்ணினாங்க. ஆனா கடைசியில அது முழுமை பெறாத நிலையில இருந்தது. அவர் அதற்காகவே 100 ஆண்டு காலம் நான் இருப்பேன், என்னுடைய பணி வந்து 100 ஆண்டு காலம் நான் இருப்பேன், தமிழுக்காகவே நான் சேவை செய்வேன்னு சொல்லி வாழ்ந்தவர். நிறைய பணிகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அவர்களினுடைய ஒரே லட்சியம் என்ன அப்படின்னா, தொல்காப்பியம் தான் உலகத்திலேயே முதல் இலக்கண நூல், இதை நிரூபிக்கணும் அப்படின்றதான் அவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. அதற்கான நிறைய நூல்களையும் தொடர்ந்து எழுதிட்டே இருந்தாங்க. ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி தொடர்ந்து அந்த முயற்சியை வந்து கைவிடாம செஞ்சுட்டே இருந்தாங்க. அதே போல சங்க இலக்கியம் அவருடைய இன்னொரு மூச்சுனே சொல்லலாம். தொடர்ந்து சங்க இலக்கியத்துல நிறைய இயங்கிக் கொண்டே இருந்தார்கள். தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் தான் அவர்களினுடைய வாழ்க்கையாகவே இருந்தது. தமிழுக்காகவே வாழ்ந்த ஒருவர் அப்படின்னு சொன்னா, எழுத்துக்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சாவை சுப்பிரமணியம் ஐயா என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் பேராசிரியரும் ஆகிய மதிப்பிற்குரிய செல்லப்பா அவர்கள் வருகிறார்கள். புதிய ஆண்டிலே முதல் நாளில் வாழும் தமிழுக்கும் தமிழ் மாணாக்கருக்கும் பெருமை சேர்த்த தமிழூர் தந்தையாம் அறிஞர் சாவேசு அவர்களுடைய பிறந்த நாள் ஒரு நிகழ்வாக அருமையான நல்ல ஒரு நிகழ்வை முதுமுனைவர் பேராசிரியர் மலரையா அவர்கள் செய்திருப்பது உண்மையிலே தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டாக இங்கே பார்க்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு தலைமை உரையாற்றக்கூடிய முனைவர் வைரா அவர்களே மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய சார்பு பெருமக்களே, இங்கே வீட்டக்கூடிய தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அறிஞர் சாவேசு ஐயா அவர்களை பற்றி தெரியாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய தமிழ் புலமையால் மட்டுமல்ல, தமிழ் மீது கொண்ட ஒரு தீரா காதல், தமிழை தன்னுடைய இறுதி மூச்சு உள்ள வரை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சிரத்தையை அவர் ஏற்றுக்கொண்டவர். தமிழால் நாம் வாழ்கிறோம் என்பதுதான் இன்னைக்கு நிதர்சனமாக இருக்கிறது. ஆனால் அறிஞர் சாவேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு பெரிய
ஒரு ஊரையே உருவாக்கிய ஒரு பெருமகனார் அருமை நண்பர் ஆறுமுகம் அவரோடு கூட இருந்து அவருடைய இறுதி வரை அவருக்கு ஒரு நல்ல அவருடைய நூல்களை அங்கே பதிப்பிக்கக்கூடிய வெளியிடக்கூடிய நல்ல ஒரு பணியை அருமை நண்பர் ஆறுமுகம் அவர்கள் செய்து வந்தார்கள். உண்மையிலே அவரை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. அருமை நண்பர் ஆறுமுகம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அதுக்கு சாவி செய்ய இன்றைக்கு நம்மிடையே இல்லாவிட்டாலும் கூட அவர் நினைவாக இப்படிப்பட்ட ஒரு வெளியீடுகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அவா என்பது நம் எல்லோருக்குமே இருக்கிறது. அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. ஆகையினாலே அவரிடம் கற்றுக்கொண்ட அவரிடம் பழகிய அந்த எல்லாவற்றுக்கும் நன்றியாக அருமை நண்பர் ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளே அதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அறிஞர் சாவேஸ் அவர்களை நினைவுறுகிறது. அறிஞர் சாவேஸ் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் இலக்கியத்தில் நிறைய எழுதியிருக்கிறாரு, நிறைய நூல்களை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறதுலாம் உண்மை. ஆனால் இந்த தமிழ் இலக்கியத்தையும் குறிப்பாக சிலப்பதிகாரத்தையும் சங்க இலக்கியத்தையும் தொல்காப்பியத்தையும் அவர் பல்வேறு கோணங்களிலே ஆய்வு செய்தவர், பல்வேறு முனைவேற்பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கியவர். அவர் சிலப்பதிகாரம் மீது ஒரு பெரிய ஒரு பற்று கொண்டிருந்தார். இந்த சிலப்பதிகாரத்துக்கு என்று நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக அரங்கேற்று காதை அப்படிங்கிற ஒரு தனி நூலை போட்டிருந்தார் சாவேஸ் ஐயா. சிலப்பதிகாரத்தின் மீது அவருக்கு இருந்த அந்த நாட்டம் என்பது நான் நிறைய சமயம் யோசித்தது உண்டு. இந்த சிலப்பதிகாரம் என்ற ஒரு காப்பியம் என்பது நம்முடைய தமிழ் மக்களுடைய நாகரிகத்திற்கு குறிப்பாக இந்த வடவருடைய பண்பாட்டு படையெடுப்பு எல்லாம் மீறி வெளிவந்த ஒரு காப்பியமாக இருக்கிறது. அதே வேளையிலே அந்த காப்பியத்திலையும் அந்த வடமொழி கலாச்சாரங்களும் உள்ளே புகுந்து விட்டது என்பதை நம்ம எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒரு தமிழருடைய பாரம்பரியம், குறிப்பாக தென்னிந்திய திராவிட மக்களுடைய ஒரு பாரம்பரியம் மிக சிறப்பு வாய்ந்தது என்பதை அநேக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கால்டுவெல் இப்படியாக நிறைய தமிழறிஞர்கள் எப்பவுமே சொல்லுவோம், நம்முடைய பெருமை நமக்கே தெரிய மாட்டேங்குது. இல்லை, தமிழுடைய பெருமை தமிழுக்கே தெரிய மாட்டேங்குது. வேற்று நாட்டிலிருந்து வேற்று மொழியை தெரிந்தவர்கள் இங்கே தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு அவங்க செஞ்ச ஒரு தமிழ் பணி இருக்கு பாருங்க. இதுக்கு நாமெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டவங்க. ஐயா வல்லையா கூட சொல்லும்போது அந்த சதுரகராதி பற்றி சொன்னாங்க. அந்த சதுரகராதியை பார்க்காத, அதை வாசிக்காத ஒரு தமிழ் மாணவன் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் அந்த தமிழில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு தமிழ் சொல்லுக்கு எத்தனை பொருள் தமிழ் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இருப்பார். என்ன நம்மள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை. என்னன்னா அந்த சதுரகராதி நூலையே அச்சிட்டு இன்னைக்கு கொடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது. நிறைய தமிழுக்காக செலவு பண்றாங்க. ஆனா அந்த சதுரகராதி அச்சிட்டு பதிப்பிட்டு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு செய்வதற்கு இன்னைக்கு நிறைய அமைப்புகள் அல்லது இல்லையா, அல்லது அதுக்கான நிதி ஒதுக்கலையான்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு தமிழ் அந்த சொற்களுக்குரிய நிறைய விளக்கங்களை சதுரகராதியை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, சாவேஸ் ஐயாட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு செய்தி என்று சொன்னால், அவர் யாரும் ரொம்ப எளிமையாக அணுகுவார், துணிச்சல் மிக்கவர். அது அவருடைய இயல்பாகவே இருந்தது. ஒரு கருத்தாக நடத்துறோம்னு சொன்னா அல்லது ஒருத்தரை அழைக்கிறோம்னு சொன்னா துணிஞ்சு பேசுவார். அவர் சொல்லிட்டா அப்படியே உடனே வந்துடுவாங்க. யாருன்னா பெரிய பெரிய ஆட்கள், காட்சிமுத்து ஐயா அவர்கள், அவருக்கு கீழே ஆய்வு செய்த முனைவர் காசிதாசன் அவர்கள், மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்தவர். அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி ரொம்ப நுணுக்கி ஆராய்ந்தவர், ரொம்ப நுணுக்கமாக தன்னுடைய கருத்துக்களை பதிப்பித்தவர் காசிதாசன். அவர்களுக்கு சாவேஸ் ஐயா தான் ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு யாரையும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு பண்புடையவர். அதுதான் அவருடைய ஆளுமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு முறை எங்களுடைய மாதிதா இந்து கல்லூரிக்கு அவரை அழைத்திருந்தோம். கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கத்தில் அவருடைய பணியை பற்றி பாராட்டி 2 நாள் தேசிய கருத்தரங்கத்துக்கு நாங்கள் நடத்தியிருந்தோம்.
அப்பொழுது அவர் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அவர் இன்னைக்கு அவர் நம்ம பேசுறோம்னு சொன்னா ஒரு நிகழ்வு நடக்குன்னு சொன்னா அது சரியாக அந்த நேரத்துக்கு வந்து சேர்ந்துருவார். ஒரு முறை நிர்வாகம், எங்கள் கல்லூரி நிர்வாகம் ஒரு நாள் முதல் தொடக்க நாள் அந்த கருத்தரங்கம் 2 நாள் தேசிய கருத்தரங்கம் தொடக்க விழா வந்து அதில் போட்டிருக்கபடி அழைப்புகளில் போட்டிருக்கபடி 10:30 மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 11 மணி ஆகிட்டு முக்கியமாக இருந்ததுலாம் வரல. அப்போ அவர் எங்கிட்ட ரொம்ப ஐயா கோவப்பட்டார். சாவி செய்ய வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நேரம் போட்டால் அழைப்புதில் ஒரு நேரம் போட்டால் சரியாக இருக்க ஆரம்பிக்க அப்படின்னா, ஐயா நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், ஆனால் முக்கியமான ஆட்கள் வரல அப்படின்னு சொன்னோம். ஐயா சரிட்டு அவருக்கு மனசு என்ன சேர்த்துல 10:30 மணிக்கு போய் 11 மணி ஆரம்பிச்சாங்க. 1/2 மணி நேரம் 40 தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்த உடனே சாவிஸ் ஐயா வந்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மறக்க முடியல, யாருமே மறக்க முடியாது. சொன்னார், ஒரு மனிதன் 10:30 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்குன்னு சொல்லி போட்டிருக்க அந்த பத்திரிகையில் போட்டிருக்குன்னு சொன்னால் 10:30 மணிக்கு அந்த மனிதர் வரவில்லை என்று சொன்னால் அவர் இல்லை என்று நான் கருதுவேன் அப்படின்னு ஓங்கி சொன்னார். கடுமையான வார்த்தை, யாரும் பார்க்க மாட்டார், பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை, அவர் இல்லை 10:30 மணிக்கு அவர் மேடைக்கு வரலையா, நிகழ்ச்சிக்கு வரலையா, அவர் இல்லைன்னு நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போச்சு. அந்த அளவுக்கு வந்து நேரத்தை சரியாக மதிக்கக்கூடியவர். அதனால இன்னைக்கு நம்ம வந்து அவரை பேசிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப சரியான ஒரு முறையில் சரியான தொடக்கத்தை தரக்கூடியவர் அறிஞர் சாவிஸ் அவர்கள். இன்னொரு முறை வந்து நிறைய வந்து பழகிருக்கோம். நிறைய வந்து இந்த செம்மொழி அந்த நிதி நிறுவனத்தில் வந்து நிறைய அந்த நிதியெல்லாம் பெற்று நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய கருத்துகள் நடத்திருக்காங்க. குற்றாலம் பராசக்தி காலேஜெல்லாம் கிட்டத்தட்ட 21 நாள் நடத்துகிறாங்க. அதில் நானும் வந்து ஒரு நாள் போய் கலந்து பேசியிருக்கிறேன். இலக்கணத்தை பற்றிய ஒரு இது, அதாவது பயிற்சியல் கருத்தம் கிடையாது, ஒரு பயிலரங்கம் 21 நாள் எல்லா பங்கு பெற்ற அத்தனை மாணவர்களுக்கும் பேச வந்த அத்தனை கருத்தாளர்களுக்கும் அந்த இலக்கிய புதிய அந்த நூல்களை வந்து இலவசமாக கொடுத்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நூல்களை இலவசமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிதி வாங்கியிருந்தார். நிறைய கருத்தரங்கங்கள் பயிலரங்கம் நடக்கும். ஆனால் அது வந்து ஒரு முழுமையாக வந்து அந்த தொகையை செலவு பண்ணார். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அந்த புஸ்தகத்தை வந்து நிறைய புது சங்கலிக்கங்கள், புதிய சங்கலிக்கம், புதிய தொல்காப்பியம், புது பிரிண்ட் எல்லாமே அவர் அரசாங்கம் கொடுத்த அந்த படத்தை அப்படியே வாங்கி எல்லா மாணவர்களுக்கும் செலவு பண்ணார். அத்தனைய ஒரு தலைமை சார்ந்தோர் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்யலாம். நேரில் அந்த நிகழ்வு வந்து பார்த்தேன். அந்த வகையில் அவர் தமிழுக்கு வந்து நிறைய தமிழுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அறிஞர் சாவிஸ் அவர்கள் வந்து தன்னுடைய இருப்பை கேரள பல்கலைக்கழகத்துக்கும் அதுக்கப்புறமாக குறிப்பாக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். அதில் என்னன்னா இன்றைக்கு பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் உருவான இடம் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம். யாருக்கு தெரியும், யாருக்கும் தெரியும், பெரியவர்களும் தெரியும். ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வெறும் மாணாக்கரை மட்டும் உருவாக்காமல் சமூக நிகழ்வுகளை உருவாக்கிய மாணாக்கர்கள், இலக்கியத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணாக்கர்கள், பெரிய பெரிய தமிழர்கள்லாம் எங்கே உருவாக்கினான்னு சொன்னால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான். அதே வரிசையில் ஐயா சாவிஸ் அவர்களும் தன்னுடைய இளங்கலை படிப்பு வந்து மாற்றி எந்த கல்லூரியில் படிச்சிருக்கிறார். முதுகலை வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வஉசி கல்லூரியில் பயிற்றுனர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் கேரளா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். கேரள பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு சிறப்பை தேடி கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியும். அங்கே இன்றைக்கும் அவர் பேரில் நம்முடைய சொற்பொழிவுகள், கருத்தரங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு முறை திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் அவங்க ஏற்பாடு செஞ்ச ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிருந்தோம் கேரளா பல்கலைக்கழகம். அங்கே போயிருக்கும்போது ஐயா சாவிஸும் வந்திருந்தாங்க. அவர் பார்த்தோம்னா அவர் பார்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அவர் வந்து ஒரு கடவுளை பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பயம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பண்பாளராக எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்டவர் அறிஞர் சாவிஸ் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் நினைவில்
இந்த நூல் வெளியிடுவது என்பது சால சிறந்தது. நம்முடைய நண்பர், என்னுடைய அருமை நண்பர், நீண்டகால நண்பர் ஆர்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றியை தெரிந்து கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஐயா வல்லையா அவர்களும், வைரா அவர்களும் மற்றும் முருகன் சார் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய டாக்டர் ஐயா பூர்தான், நாரமுநாதன், முத்தமிழை பற்றி சொல்லும்போது முத்தமிழுடைய தந்தையார் வந்து பேராசிரியராக எங்க கல்லூரியில் வேலை பார்த்தாரு. சங்கரன் தெரியும். அவங்க வந்து அவங்க அப்பா வந்து சங்கரன் சார். அவங்க வந்து எனக்கு வந்து ஆசிரியர் அவங்க அப்பா. ஏன்னா அவங்கெல்லாம் படிக்கும்போது உண்மையிலே பெருமையா இருந்துச்சு. அவரு பேராசிரியர் கிருஷ்ணாமூர்த்தி, பேராசிரியர் தியாகராசன், இவங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து இந்து கல்லூரியுடைய பெரிய பெரிய சொல்லுவாங்களா ஜாம்பானு சொல்லுவாங்க. ஐயா நல்ல தெரியுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திறமைமிக்க பேராசிரியர் நாம் கற்றுக்கொண்ட காரணத்தினால் ஐயா அவர்களோடு பழகுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் வந்திருக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதே போல ஐயா சாவேஸ் அவர்களுக்கு நாம் இந்த அவருடைய சிறப்பை வெளிப்படுத்துமாறு நூல்களை நாம் வெளியிடுவோம். மாணவர்களை அதிகமாக ஆய்வாளர்களை இன்னைக்கு ஒரு 3 கட்டுரை இந்த நூலில் மிக அருமையா ஐயா சொன்னாங்க. வாசிச்சு பார்த்தேன். 3 கட்டுரை ரொம்ப அருமையாக இருக்கு. செந்தில் நாயம், அதுக்கப்புறம் ஐயா முருகன், அப்புறம் வல்லையா, 3 கட்டுரை ரொம்ப அருமையாக இருக்கு. அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய இலக்கண விஷயங்களை பற்றி, அவருடைய இலக்கியத்தை பற்றி 3 விஷயங்களை சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய மாணவர்களை நாம் இன்னும் எழுத ஊக்குவிப்போம். வாய்ப்பு இருந்தால் அடுத்த முறையும் இந்த மாதிரி நல்ல ஒரு நூல்களை நாம் வெளியிட்டு ஐயாவுடைய பெயருக்கு இன்னும் நாம் மேலும் மேலும் சிறப்பு செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லப்பா அவர்கள் சொல்லிக் கொண்டதற்கேற்ப ஜூன் மாதம் பேராசிரியர் சாவே சுப்பிரமணியன் அவருடைய புலமை நலம் என்ற புத்தகம் வெளிவரும். 6 மாதங்களில் 12 அறிஞர்கள் மக்கள் 12 கட்டுரைகளை வழங்குகிறார்கள். ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் வரை 12 மாதங்களில் 12 கட்டுரைகள் சாவே சுப்பிரமணியனாருடைய நூல்களை பற்றிய விவரங்களை தாண்டி வரும். மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி நவம்பர் மாதம் அறிவிக்கப்படும். பிப்ரவரி மாதம் மாணவர்களுக்கு சாவேசையாவுடைய எழுத்தோவியங்கள் என்ற பெயராலே கட்டுரை போட்டி நடத்தப்படும். 70 பக்க ஆய்வு கட்டுரையை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 18 பல்கலைக்கழகங்களை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு பெருமை செய்வார்கள். இந்த செய்தியை பேராசிரியர் செல்லப்பா அவர்கள் சொல்லியதற்கு ஏற்ப இப்போது இணைக்காலும் நல்லவை கேட்க அனைக்காலும் ஆண்டுகள் உலகத்திற்குள் தகவல் மையத்தின் சார்பாக செந்தமிழ் சார்ந்தோர் அறிஞர் சாவேசு நூல் வெளியிட்டுள்ளார். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே முன்னிலை வைக்கின்ற பேராசிரியர் தமிழ் மாவடி புதுமுனைவர் பாராளுமன்ற அவர்களை வழங்கி கொண்டிருந்தேன். சிறப்பான இறைமையினுடைய பேராசிரியர் முனைவர் பிரம்மசக்தி அவர்களை வழங்கி கொண்டிருந்தேன். சிறப்பான வரவேற்புரையாற்றிய நல்லாசிரியர் காந்தித்துறையா அவர்களை வணங்கி வருகிறேன். இங்கே நூல் வெளியிடுகிறார் திருவாளர் ஆர்வம் அவர்கள் இலக்கியா படித்தவன் தமிழ் மிக சிறப்பான நூலை வெளியிட்டு சிறப்பான உரை தந்தார்கள். அவர்களையும் நாங்கள் வணங்கி வருகின்றோம். முதல் நூல் பெறுகின்றவர் பேராசிரியர் முனைவர் ஓ கார்த்திகா, காமராஜர் அரசு கலைக்கல்லூரி சுரண்டை. அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் முனைவர் செல்லப்பாயா அவர்கள் மதுரை திரவியன் தாய்மொழி இந்து கல்லூரியிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ் துறை தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை உங்கள் எல்லோரும் சார்பாக வணங்கி வருகின்றேன். நிறைய நன்றி உரையாற்ற இருக்கின்ற திருப்பூர் முருகன் ஐயா அவர்களையும் வணங்கி வருகின்றேன். இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரர் முனைவர் பட்டிமன்ற நாவலர் ராமபூதத்தார் அவர்கள் இன்று நமக்கு திருக்குறள் கருத்துரை வழங்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று காலையிலே ஒரு தொலைக்காட்சியிலே புதுவிகம் என்ற தொலைக்காட்சியிலே மிக சிறப்பான ஒரு உரையை தந்தார்கள். அதனால் கேட்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அவர்கள் பேசுகின்ற போது காதலா நட்பா என்ற 2
நிகழ்வுகளிலே நடந்தது. அதில் காதல் என்ற தலைப்பிலே அவர்கள் மிக சிறப்பாக பேசி அங்கே ஒரு பேராசிரியர் பெருந்தகை அதற்கு இருந்த அவருடைய பேச்சை மிக சிறப்பாக பாராட்டினார்கள். அவர்கள் இன்று நமக்கு திருக்குறளிலே 50வது அதிகாரம் இடன் அணிதல், ஏற்ற இடத்தை அணிதல் என்ற அந்த அதிகாரத்தில் 495வது பாடல், நெடுங்குணருள் வெல்லும் முதலை அடுங்குணரின் நீங்கின் அதனை பெற, நீங்கின் அதனை பெற என்ற வீட்டடி வைத்துக் கொண்டு தம்பி பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் நம்முடைய தமிழ் மாமணி ஐயாவுடைய திருக்குறள் விளக்க உரையை சொல்லிவிட்டு நம்முடைய தலைமுறையை நிறைவு செய்கின்றேன். ஆழமிகுந்த குளம் முதலியவற்றில் இருக்கும் முதலையானது அதை காட்டிலும் வலிமையாய்ந்த பிற உயிரினங்களை வென்றுவிடும் தண்ணீரில் இருக்கின்ற போது. ஆனால் அந்த முதலை அந்த நீரிலிருந்து வெளியே வந்ததும் உயிரினங்கள் கூட அந்த முதலையை வென்றுவிடும் என்ற அந்த இடநெறிகளை பற்றி ஐயா அவர்கள் மிக சிறப்பான உரையை தெரிந்திருக்கிறார்கள். ஐயாவை மீண்டும் நான் வணங்கி வருகிறேன். இப்போது அருமை சகோதரர் பட்டிமன்ற நாவலர் முனைவர் ராமபூதத்தான் அவர்கள் உரையாற்றுமாறு உங்கள் எல்லோரும் சார்பாக பணிவன்புடன் வேண்டுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கைமேற் கழிவடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குழல் கண்ணி மனம்போல கவிகுதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே. என் சித்தத்தில் இருந்து என்னை சீராட்டும் செந்தமிழே, பொல்கா பெரும்புகள் உன்னால் யான் பெற்று வர உனக்கு நல்ல மகன் வணக்கம். தென்றலிலே ஒளி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கன்றின் குரலினிலே அகரம் எனும் கால் வாங்கி நின்று செல்கிற காவிரியில் நெடிய உடல் வாங்கி நாடி நடை நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாத மணலையர்தம் கனிவாயில் குடியிருந்து மெல்லியலார் செவிதலில் மெல்ல அரும்பு கட்டி கற்றோர் அவையில் கவியான செந்தமிழே, பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளே, முற்றும் உனை உணர்ந்த இந்த முத்தமிழர் சன்னதியில் சற்றே உனை உணர்ந்தேன் தலை சாய்த்து வணங்குகிறேன். நாடி புலங்கள் உழுவார் கரமும் நயவுரைகள் தேடிக் கொளிக்கின்ற கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடி பெருகுகின்ற அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடி கழிக்கின்ற மயிலே உன் பாதம் அடைக்கலமே. உலக திருக்குறள் தகவல் மையத்தின் நிகழ்வாக மார்கழி திங்கள் மதி நிறைந்த இந்த நன்னாளில், ஆங்கில புத்தாண்டினுடைய தொடக்க நன்னாளில் செந்தமிழ் சான்றோன் அறிஞர் சாவேசு அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா இன்றைக்கு மிக கோலாகலமாக இங்கே நடைபெற்றது. இந்த அற்புதமான நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான பெருமகனார், இந்தில் வரை யாம் வரவே என்னதவம் செய்துவிட்டோம் என்று நாமெல்லாம் மதித்து போற்றக்கூடிய அற்புதமான பேராசிரியர் பெருமகனார், தமிழ் ஆர்வலர்கள் தடுமாறுகையில் அவர்களுக்கு ஊன்றுகோலாக, அவர்கள் தத்தளிக்கையில் அவர்களுக்கெல்லாம் படகாக இருந்து கரை சேர்க்கக்கூடிய பெருமகனார், தனித்தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடியவர், பேராசிரியர் முதுமுனைவர் பால் வளனரசு ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் நல்லாசிரியர் முனைவர் பை ராமசுவாமி ஐயா அவர்களே, இறைவேண்டல் நிகழ்த்தி மிகச் சிறப்பானது ஒரு பாடலை பாடி நம்முடைய உள்ளங்கவர்ந்த பெருமாட்டி அருமை சகோதரி முனைவர் ஸ்ரீ பிரம்மசக்தி அவர்களே, வரவேற்புரையே ஒரு பெரிய பேருரை போல ஆக்கி நம்மை எல்லாம் மகிழ்வித்த அற்புதமான நல்லாசிரியர் பெருமகனார் கஞா ஷான் டீச்சர் அவர்களே, இந்த நல்ல நூலை வெளியிட்டு பெருமை சேர்த்த இலக்கியா பதிப்பகத்தினுடைய அருமை ஐயா அன்பு சகோதரர் திருவாளர் கா ஆறுமுகம் ஐயா அவர்களே, முதல் நூலை பெற்றுக்கொண்ட சுரண்டை காமராசர் அரசு கலைக்கல்லூரியினுடைய
தமிழ் பேராசிரியை முனைவர் கோ கார்த்திகா அவர்களே, வாழ்த்துறை நல்கி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமகனார், நான் முனைவர் பட்டம் பெறுவதற்கு வாசலை திறந்து ஒரு வாய்ப்பை தந்த மார்டிதா இந்து கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் செல்லப்பா ஐயா அவர்களே, நன்றி உரை நல்க இருக்கின்ற அன்பு சகோதரர் திருக்குறள் இரா முருகன் அவர்களே, வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற எழுத்தாளர் நாகமுநாதன் அவர்களே, மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறியாளர் பாப்பையா ஐயா அவர்களே, இந்த நல்ல நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் திருவாளர் முத்தமிழ் அவர்களே, வரலாற்று ஆசிரியர் திருவாளர் சே திவான் அவர்களே, தமிழறிஞர்கள் கிருபாகரன் ஐயா அவர்களே, வெற்றி செல்வன் அவர்களே, இங்கே அமர்ந்து வருகையால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய தலையால் வணங்கி என்னுடைய தமிழால் ஆராதனை செய்து என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு, திருக்குறள் தொடர் சொற்பொழிவை நம்முடைய உலக திருக்குறள் தகவல் மையம் தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இனி வரக்கூடிய சனிக்கிழமை தான் நான் பேச வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சகோதரி இளமுனைவர் பிரபா அவர்கள் இன்றைக்கு வர இயலாத காரணத்தால் அற்புதமான நம்முடைய ஐயா இந்த விழாவினுடைய தலைவர் நல்லாசிரியர் முனைவர் பை ராமசாமி ஐயா அவர்கள் என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அடுத்த வாரம் பேச வேண்டியதை இந்த வாரம் பேசி விடுங்கள் என்று சொன்னார். எனக்கு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் ஒரு சிறிய கால இடைவெளியில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அருமையான ஒரு தலைப்பு, இடம் அறிதல் என்கிற ஒரு அதிகாரம். வள்ளுவம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது. அதுல இடம் அறிதல் என்பது ரொம்ப முக்கியம், இன்றியமையாத ஒரு அதிகாரம். அருமையான திருக்குறள், நெடும் குடலுள் வெல்லும் முதலை அடும் குடலில் நீங்கின் அதனை பிற. நெடுங்குடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழமான நீர்நிலை என்று பொருள். ஆனா நெடுங்குடல் நெடிய, அதாவது பரப்பளவுல அகலமான, அதே நேரத்தில் ஆழமும் நிறைந்த அந்த நீர்நிலையே திருவள்ளுவர் இந்த ரெண்டு இடத்துல குறிப்பிடுகிறார். ஒரு இடத்துல நெடுங்குடல்ங்கிறார், இன்னொரு இடத்துல அடுங்குடல் அப்படிங்கிறார். நெடுங்குடல் எப்படி ஆழமானது? பொதுவாகவே நீர்நிலை தண்ணீர் என்பது மிக குளிர்ச்சியானது. ஆனா மிகப்பெரிய பரப்பளவு கடல் அல்லது மிகப்பெரிய ஏரி, ஒரு மிகப்பெரிய அணை, இதை பார்க்கும்போது ஒரு புறம் நமக்கு அது ஒரு அழகு தருவதாக இருக்கும், இன்னொரு புறம் அச்சம் தருவதாகவும் இருக்கும். வைரமுத்து சொல்வார், வாசித்து அறியாத வரலாறுகளை எல்லாம் தின்று செவித்து விட்டு நின்று சிரிக்கின்ற நிஜம் அப்படிம்பார். எதை? கடலை பார்த்து சொல்லுவார். ஏன்னா ஆழம் தெரியாம கால விடாதுன்னு சொல்லுவாங்க. உள்ளூர்காரனுக்கு பேயை கண்டா பயம், வெளியூர்காரனுக்கு தண்ணியை கண்டா பயம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பேய்ங்கிறது ஒரு கற்பனையான விஷயம். ஆனா உள்ளூர்காரனுக்கு அங்க எல்லாம் தெரியும். இந்த இடத்துலதான் அந்த கல்யாணிகவா தூக்கு போட்டு செத்தா அப்படின்னு உள்ளூர்காரனுக்கு தெளிவா தெரியும் இல்லையா? எல்லாம் அந்த நம்பிக்கையை ஊட்டிடுவாங்க. இந்த இடத்துல அந்த சும்மா போறப்ப கூட ஏதாவது ஒரு மீனோ அல்லது ஒரு தவளையோ அந்த தண்ணிக்குள்ள ஒரு கிணறு கிடக்கும். அங்கதான் என்ன செய்திருப்பா, அது பக்கத்துல ஒரு மரத்துல கல்யாணி தூக்கு போட்டு செத்துருப்பா. இதை ஊர்காரன் கூட சொல்லுவான் இல்லையா? அந்த அவளுக்கு காய்ச்சல் வந்தது, கல்யாணி தான் பயங்காட்டியிருக்கா, அவன் ஏற்கனவே நல்லா வாழல, கல்யாணம் முடிச்சு எல்லா வாழ்க்கையும் அனுபவிக்கல, பிறகு கல்யாணம் முடிச்சவெல்லாம் என்ன அனுபவிச்ச மாதிரி இல்லையா? அதனால ஆண்டு அனுபவிக்காம போயிட்டான், அற்பாயுசுல போயிட்டான். அதனால கன்னி பெண்களை கண்டா அவளுக்கு பிடிக்காது. புதுசா கல்யாணம் பண்ணணும் அந்த பூ வாழ அவளுக்கு கண்டா அவ உடனே பிடிக்காது. ஏன்னா பேய் கூட பொறாமப்படணும் என்ன? அதனால அவ நம்ம பயங்காட்டிவா அப்படிங்கிற ஒரு பயம் இப்படி திருத்திருப்பாங்க சில கதைகளை சொல்லி. அப்போ உள்ளூர்காரனுக்கு அது மனசுலயே நிற்கும். அவனுக்கு பேய் பற்றிய நம்பிக்கை காட்டில கூட அந்த வழியா போகும்போது திடீர்னு ஒரு தவளை நடான்னு தண்ணிக்குள்ள குதிக்கும். உடனே ஆத்தாடிக்கு திடுக்குன்னு என்ன செஞ்சிருவான். இந்த ஆழ மனத்துல உள்ள கிடப்பான் அந்த எண்ணங்கள் இல்லையா? அப்போ அந்த நீர்நிலைகள் என்பதே பொதுவாக ஒரு அச்சம் பெறுவது. அதனால அவர் என்ன சொல்றாரு? நெடுங்குணல் அப்படிங்கிற ஒரு ஆழமான அகன்ற பரப்புடைய நெடிய நீளமுடைய ஒரு நீர்நிலை. அங்க வசிக்கக்கூடியது எது? முதலை.
முதலை பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உட்கார்ந்து கொஞ்சம் படிப்பை பத்தி அதுல நன்னீர்ல வாழக்கூடிய முதலையும் இருக்கு, உப்பு நீரில் வாழக்கூடிய முதலையும் இருக்கு. சுறாவினையே இரையாக கொள்ளுமா, அப்படிப்பட்ட பயங்கரமான முதலைகள்லாம் இருக்குதான். கடல்ல வசிக்கக்கூடிய சில முதலைகள் என்ன செய்யுமா, சுறாவினையே என்ன செஞ்சிருமா, அடிச்சு சாப்பிடுமா. அந்த அளவுக்கு ஆற்றல், ஆமைகளை உணவாக கொள்ளுமா. இனப்பெருக்கம் செய்வதற்காக ஆண் முதலையோடு சேர்ந்து 150 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட நீந்தி போகணும். பிரமிக்கத்தக்கதா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் வேண்ட எனக்கு 800 கிலோ, 1 டன் 1000 கிலோ எடையுடைய முதலைகள் எல்லாம் இருக்கிறான். 15 மீட்டர் வரைக்கும் நீளமுடைய முதலைகள் எல்லாம் இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வலுவான அந்த முதலை கூட அதனுடைய திறமை எங்க செல்லுமா, அந்த நெடுமுடல், அது வசிக்கின்ற அந்த நீர்நிலைக்குள்ளதான் அதனுடைய ஆற்றல் மிகுந்திருக்குமா. அந்த நேரத்துல அந்த நீர்நிலைக்கு தண்ணீர் குடிக்க வரக்கூடிய சிங்கத்தையோ புலியையோ இல்ல உருவத்துல பெரிய யானையையோ அடித்து கொள்ளுகிற, உணவாக்கி கொள்ளுகிற ஆற்றல் அந்த முதலைக்கு உண்டாம். ஆனா அதே முதலை அந்த நீர்நிலையை விட்டு வெளியே நெடும்புடலில் நீங்கி அதனை பிற கடுப்புணலில் நீங்கி அடுப்புணலில் நீங்கி அதனையும் பிற. அடுப்புணல் அப்படின்னா என்ன? அடுப்புணல் என்றதே கொல்லுகிற நீர்நிலை என்று பொருள் என்று உரையாசிரியர்கள் எழுதிட்டாரு இல்லையா? இப்போ நம்ம அதை பிரிச்சு பார்க்கிறோம். அடும் புனலின், அடும் புனையும் நீங்கி அதனையும் பிற. அந்த நீர்நிலையை விட்டு அது வெளியே வந்ததுன்னா அதை விட சின்ன உயிரினங்களால் கூட அது செய்யும், கொல்லப்படும் என்று நாம் என்ன செய்யறோம், பொருள் கொள்கிறோம். அப்ப யார் யார் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்தா மரியாதை. இப்ப புலவர் வை ராமசாமி ஐயா அப்படின்னு அவரை சொன்ன உடனே நமக்கு பழமையா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா பழமையாவுடைய முதன்மை சீடர் எப்பவும் அவர் பக்கத்திலே இருப்பார். அப்போ இப்போ நல்லாசிரியர் விருது அவர் பெற்றிருக்கிறார் நம்முடைய வைரா அவர்கள். முத்துராமலிங்க ஐயாவோட நெருங்கி பழகினார், பழமையாவோட நெருங்கி பழகினார். அப்போ அவர் முத்துராமலிங்க ஐயா ஒரு மாவட்ட கல்வி அதிகாரியா இருந்து பணி நிறைவு பெற்றவர். அவர் இவர் ஆட்சிப்படுத்துகிறார். நீ ஒரு நல்லாசிரியர் விருது பெறக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவராக வர வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன பணிகள் எல்லாம் இப்பவே நீ செய்யணும் ஆட்சிப்படுத்துகிறார். அவரோடு இருந்ததனால் அந்த பெருமை. இன்னைக்கு மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக பதவி வகிக்கிறார் என்று சொன்னால் வடமையாவோடு இருந்ததனால் அந்த பெருமை. மனமிக்க சந்தனருக்கு அது கூட தண்ணீர் ஊற்றி குழைக்கிறோம். தண்ணீருக்கு மனம் கிடையாது, ஆனா அது அந்த சந்தனத்தோடு சேர்ந்தோட மனம் இருக்கு. மழை நீர் செம்புல பெயர் போல அன்புடைய நெஞ்சந்தான் கலந்துங்கிற தண்ணீர் நிறம் கிடையாது, ஆனா அது எதோடு சேர்ந்தோ அந்த குணத்தை அதுக்கு இருக்கு. அது மாதிரி நாம இருக்கிற இடத்துல இருக்கும்போது அதுக்கு மரியாதை இருக்கு இல்லையா? மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கு. சாதாரணப்பட்டவனை கூட என்ன செய்வாங்க, ஒரு தொகுதியை விட்டு வேட்பாளருக்கு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஆக்கிவாங்க. அவர் இருக்கிற இடத்தை வச்சு அவருக்கு அந்த மதிப்பு, அந்த மரியாதை கிடைக்கிறது. நான் வழக்கமா சொல்றது, நம்ம எந்த இடத்துல வந்தாலும் எங்க இருக்கணும், யாரோட இருக்கணும், முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு அப்படிமா. இடமறிந்து பேசணுமா இல்லையா? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேர் எங்க ஆசிரியர்களை சில பேர் பார்த்திருக்கேன், வகுப்புல நல்லா பேசுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு கூட்டத்துல வளர்ந்த மாதிரி அறிஞர்கள் முன்னாடி பேசணும்னா காதலியெல்லாம் நடக்குது. வகுப்புல பேசுவாங்க. ஒரு எளிமையான பாடல், ரொம்ப அருமையான பாடல். தோட்டத்தின் மீது வெள்ளை பாசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்றது வெள்ளை பாசு அவன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பாசு பாலை நக்கி குடிக்குது கன்றுக்குட்டி. இது எளிமையான பாடல். ஆனா அதுக்கு ஒரே சொல்லுவாங்க பாருங்க நம்ம வாத்தியார்கள், இல்ல அது என்னது எங்க மேயுது, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல மேயுது இல்ல, பைபாஸ் ரோட்லயா மேயுது இல்ல, ஓட்டத்துல மேயுது. இது ஓட்டத்தில் மேயுது வெளியே பஸ் சொன்னா எல்லாருக்கும் பொருள் புரிய போகுது. ஆனா இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுப்பாங்க. அடுத்தல அந்த பஸ் என்ன வேணும், ஏதோ அது கருப்பு இல்லடா, பச்சை இல்ல, சிவப்பு இல்லடா, வெள்ளை பஸ். பெரிய ஆற்றலாளர்கள் போல நினைச்சுவாங்க பேசுவாங்க. ஏன்னா அது சின்ன பிள்ளைங்க பாவம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு. அப்ப அந்த இடத்துல அவன் பெரிய கெட்டிக்காரன் ஆகிடும். பாத்தீங்களா, நம்ம அரசியல்வாதிகள் சில பேர் மேடை பேசுவாங்க தெரியுமா, நம்முடைய இந்திய திருநாடு என்றைக்கு விடுதலை அடைந்தது தெரியுமா, அதை சொல்லாவிட்டால் நாம் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற இந்த நிலையிலே இருப்பதற்கு நான் தகுதியற்றவன் ஆகிவிடுவேன். நமது இந்திய திருநாடு என்றைக்கு
கட்சிக்கு களங்கம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு எப்படி அதுக்கே 1 மணி நேரமா நினைச்சுவாங்க. நீட்டி முளைக்கு கடைசியில் நினைச்சுவாங்க 1947 52 சொல்லி முடிச்சுவாங்க. அதையும் உட்கார்ந்து கேட்டுட்டு நினைச்சுவாங்க இல்லையா, என்னப்பா பேசுறாரியா இல்லையா. ஆனா அதே ஆள் அந்த இடத்துல கெட்டிக்காரனா இருக்கிற அந்த பேச்சாளர் இங்க வந்து பேசணும் அப்படின்னா முடியாது இல்லையா. அந்தந்த இடத்துக்கு தருவார் இல்லையா. ஒரு அருமையான ஒரு பாடல் கண்ணதாசன் சொல்வாரு, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பாம்பு கருடனை கண்டா பயப்படும். ஆனா அதே பாம்பு பரமசிவனுடைய கழுத்துல உட்கார்ந்து இருக்கும்போது யாரை பார்த்து கேட்குது, கழுகு பார்த்து அந்த கருடனை பார்த்து கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்குது இல்லையா. அந்த இடத்துக்கு தகுந்த மரியாதை. ஆண்டாள் கண்ணனை காதலிக்கிறார். கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, மறுபொசித்த மாதவண்டன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன், சொல்வாய் சுடராளி வெண் சென்றேன்னு சங்கிட்ட பாண்டியசங்கிற சங்கிட்ட கேட்கிறான். அவன் கண்ணன் வாயில வச்சு ஊதக்கூடிய சங்கு. அந்த சீனிவாசனை தன்னுடைய மேடி வாசனையால மயக்கினவா ஆண்டாள். தெய்வத்து மேல அளவிலாத பக்தி கொண்டு ஞானசம்பந்த பெருமாள் சொல்வார்ல, காதலாகி கசிந்து உருகுதல் போல அந்த பக்தி என்னதாயிட்டு காதலா மாறிட்டு கேட்கிறா. அந்த கண்ணனுடைய உதடு எப்படி இருக்கும் சங்கு, அவனுடைய வாயில வச்சு ஊதனால ஒண்ணு, அவன் இதழினுடைய சுவை, அந்த உதட்டினுடைய சுவை உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவன் வாயினுடைய நாற்றம் மனம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அது எப்படி இருக்கும்? கற்பூர வாசனை அடிக்குமா? கமலப்பூ தாமரை பூவினுடைய வாசனை அதுல வருமா? அவனுடைய திருப்பவள செவ்வாய் எப்படி இருக்கும்? அவன் எச்சில் தித்தித்து இருக்குமா இல்லையா? பாலூர் தேன் கலந்தன்னு பழுவப்பல்ல பாடுவாங்கல்ல, எச்சில் எப்படி சுவையா இருக்கும் கேட்கிறா. ஆண்டாள் பாடினா கேட்கிறோம் இல்லையா. இதே இதை நான் சாதாரண காதலன் காதலி ஒருத்தர் போய் கேட்க முடியுமா? அப்ப அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல அது பொருந்துகிறது. இடம் என்பது முக்கியம். ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அதுல தம்பி மாடா போய்க்கிறான், வீட்டு வேலைகளை எல்லாம் செய்யறான், வயக்காட்டு வேலை எல்லாம் பாக்குறான். அண்ணன் எந்த வேலையும் செய்யறதில்லை. ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போறது, ஏதாவது ஒரு யாராவது இயற்கை எழுதிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல போய் விசாரிக்கிறது, இது மாதிரி வேலைகளை மட்டும் செய்துக்கிட்டு கோவிலுக்கு போறது, இப்படி வேலைகளை பார்க்கிறாரு. ஒரு நாள் தம்பி கேட்டாரு, அண்ணா நீங்க எப்படி கல்யாணத்துக்கு போறது, முக்கியமான இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்க தான் போறீங்க, எனக்கு ஒரு நாள் கூட இந்த வாய்ப்பு இல்லை, நான் வீட்டு வேலை செய்வோம் வயக்காட்டு வேலை செய்யுமா இருந்துட்டு இருக்கேன், என்னையும் கொஞ்சம் நீங்க எல்லாம் மாதிரி பழக்கி விடலாம்ல, நீங்க ஒரு வேலையும் செய்யாம அப்படியே சுத்திட்டு இருக்கீங்களே. உடனே அண்ணன் சொன்னாரு, எப்பா அது உனக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது, அந்த அனுபவம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு. இல்ல அதெல்லாம் உங்க கூட வந்துட்டா எனக்கு அனுபவம் வந்துடும். சரி இப்போ வாரம் கூட்டு போனார், கல்யாணம் வீட்டு கூட்டு போனாரு. அங்க போனா என்ன செய்யணும், மணமக்களை வாழ்த்தணும் இல்லையா. ஒண்ணும் இல்லை, நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம், அப்படி கவரை கொடுத்துட்டு வருவோம். பொதுவாக கொடுக்கும்போது இந்த மணமக்களை வாழ்த்துக்கள் இல்லாத ஒரு வார்த்தையை என்ன செய்யணும் சொல்லணும் இல்லையா. வாழ்த்துவதற்கு மனசு வேணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் மல்லாண்டோல் மணிமன்னன் அருளால் செல்வ செழிப்போடு கல்வி பெருக்கோடு ஆயுள் ஆரோக்கியமாக இருங்கள், வளமாக இருங்கள், நலமாக வாழுங்கள் வாழ்த்துவாங்க. அது மாதிரி வாழ்க்கை ஏதாவது ஆணோடு பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மம் நிலையும் பெற்று வேணுநீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொறுப்பதும் பெற்று வாழ்வீர் அப்படின்னு மணமக்களை வாழ்த்தணும். அது மாதிரி அந்த வாழ்த்துக்கள்னு சொல்றதுக்காக என்ன செய்யணும், ஒரு அனுபவம் வேணும். நம்ம நல்லவர்களோடு சேரும்போது தான் அந்த பழக்கம். பெரியப்பா அருணகிரி ஐயா இருக்காங்க, அருணகிரி ஷிப் பண்ண அருணகிரி லாட்ஜி அதோட நிறுவனர் பார்த்தா எங்க பள்ளியினுடைய தாளாளராக இருந்தார். அவரோட போகும்போது யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்வார்.
சொல்லுவார். வணக்கம் சொல்லும்போது முந்திக் கொள்வார். பள்ளி மாணவர்கள் வருவாங்க, அவங்க வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். அவன் வணக்கம் கூட நினைக்க மாட்டான். பள்ளிக்கூடத்தில் அப்படி உள்ள வரும்போது ஏதாவது மாணவனை எதிரில் பார்த்தாங்கன்னா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அப்ப அவரோடு சேரும்போது நமக்கு என்ன வருது, அந்த குணம் வருது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதை வச்சுதான் நமக்கு என்னது, அந்த பண்புகள் நம்மளோட ஊரும் நமக்கு. இப்ப அவரோட பழகின காலத்தால யாரை பார்த்தாலும் கைகூப்பி வணக்கம் சொல்கிற இந்த பழக்கம் எனக்கு இருக்கு. பெரியப்பா சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும், ஒரு நல்ல காரியத்துக்கு போனா வாழ்த்துக்கள்னு சொல்லணும், யாராவது ஒரு உதவி செய்தால் நன்றி அப்படின்னு சொல்லணும், ஏதாவது யாருக்காவது ஒரு சின்ன தீங்கு விளைவித்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லணும் அப்படின்னா. இது மாதிரி நல்ல பழக்கங்களை நம்ம அந்தந்த இடத்துல இருந்தாதான் அது முடியும் இல்லையா? இந்த இடவேண்டுங்கிற ஒரு திருக்குறளை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். நம்ம இடத்துக்கு திறந்தால்தான் நமக்கு மரியாதை. இப்போ மழலையா பக்கத்துல நிற்கும் போது நம்மகிட்ட மற்றவங்க பேசுவதற்கு சொல்லுவாங்க, அவரை வச்சே நம்மளை மதிப்பிடுவாங்க இல்லையா? அந்த பேசுகிற இடத்தை பொறுத்து, நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அந்த மரியாதையை செய்து வருது. இப்போ தம்பி அண்ணன் கூட்டிட்டு போறாரு, இப்படி கல்யாணம் வீட்டு போனாரு. இன்னொரு வீட்டுல ஒரு பெரியவங்க, ஒரு மூதாட்டி ஒருத்தங்க இயற்கை எழுதிட்டாங்க, காலமாயிட்டாங்க. காலமாதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை எழுதின செய்தியை இமயம் சரிந்ததுன்னு எழுதுவோம். இமயம் சரிந்ததுன்னா என்ன, இமயமலை எங்கே சரிந்தது அப்படிங்கிற மாதிரி எழுதி போடுவோம், என்னெல்லாம எழுதுவோம். காலமானார்ங்கிற வார்த்தை கூட எல்லாத்துக்கும் பொருத்தமல்ல. பாரதிய சொல்லலாம் காலமானார் அப்படின்னு. அவர் நேற்றைய காலத்தில் இருந்தார் இல்லையா, இன்றைய காலத்திலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எதிர்காலத்துல வரக்கூடிய தலைமுறைகள் காலத்திலையும் பாரதிய செய்வார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருவள்ளுவரை சொல்லலாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிவன் தன்னை உலகத்திலே தந்து பாண்டுகள் கொண்ட தமிழ்நாடு இல்லையா, பாரதி பெருமையாக சொல்வார். அந்த வள்ளுவருடைய சிறப்பு இன்றைக்கும் பேசப்படும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாருக்கு ஊர் சொல்ல வேண்டும் பாருங்க. அது மாதிரி நம்ம இறந்த பிறகு என்ன செய்யணும், நம்முடைய புகழ், நம்முடைய சாவேச ஐயாவுடைய புகழ் இன்னைக்கு நினைச்சிருக்கு, என்னைக்கு நினைத்து நிற்கும். அது மாதிரியாக வாழணும். அப்போ ஒரு மூதாட்டி இயற்கை எழுதிட்டாங்க. இங்க போனாப்ல போய் சொன்னாப்ல, அந்த மகன் வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தார். அம்மா இறந்துட்டாங்கன்னு நீ வருத்தப்படாத, அம்மா உனக்கு மட்டும் இல்லை, அவங்க எல்லாருக்கும் அம்மா தான். எல்லாரும் உன்னுடைய வேதனையில நாங்களும் பங்கெடுப்போம். இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்துதான் ஆகணும், பொறுத்துக்கோ, மனசை தேர்த்திக்கோ. இன்னும் நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. தம்பிகளை பார்க்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அம்மாவை கவனிக்கணும். நீ ரொம்ப அழுதுட்டு சாப்பிடாம வைக்காம இருக்காதப்பா, மனசை தேர்த்திக்கோ இல்லையா. நெடுந்தல் உலகம் இன்றில இருந்து பெருமைப்படுத்துறது உலகம். ரொம்ப நாளைக்கு இருப்பேன்னு சொன்னோம்னா இன்னைக்கு இல்லைன்றது நம்ம உலகத்துக்கே பெருமையா. அதனால நீ மனசை தேர்த்திக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, ஆறுதல் சொல்லி. இது மாதிரி தாண்டா எங்கேயாவது போனா விசாரிக்கிறது, அந்த துட்டு விசாரிக்கிறது, இப்படிதான் விசாரிக்கணும்னு சொல்லி விட்டார். ஒரு நாள் ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துவிட்டார். அங்க போய் துக்கம் விசாரிக்கணும். இப்ப சொன்னாரு, நீ இப்ப என் கூட வந்து ஓரளவுக்கு உனக்கு அனுபவம் கிடைச்சிட்டு, நான் வேணா இன்னைக்கு வயக்காட்டு வேலைகளை போய் நான் பார்க்கேன், நீ இன்னைக்கு போய் அவங்க வீட்டுல போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. இவர் நேரம் அந்த அம்மாட்ட போனாரு. நீங்க உங்க கணவர் இறந்துட்டாருன்னு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கும்ல, எங்களையெல்லாம் கணவனாவே நீங்க நினைச்சுக்கோங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னா எங்க நடந்திருக்கும்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஏன்னா கணவனை இழந்தோருக்கு காட்டுவது தெய்வம். எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த இடத்துல நம்முடைய தகுதியும் திறமையும் செல்லும் என்று அறிந்து அதற்கு தகுந்தாற் போல நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறள் கூறக்கூடிய கருத்து. என்ன, நெடும் புனலுள் வெல்லும் முதலை. ஆழமான நீர்நிலையில, நீண்ட நெடிய நீர்நிலையில முதலை பிற உயிர்களை கூட வெல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ஆனா அதே முதலை அடுமுனையில் நீங்கி அதனை பெற, அந்த உள்ளத்துக்கு அளவுக்கு அச்சம் தரக்கூடிய அந்த நீர்நிலையை விட்டு அது நீங்கி வெளியே வந்துவிட்டால் அதை விட சிறிய உயிரினங்கள் கூட அதை என்ன செய்துவிடும், வென்றுவிடும். இந்த யூடியூப் வலைதளத்துல நான் பார்த்தேன், சின்ன பையனை சேர்ந்து ஒரு முதலையை கல்ல கொண்டு எரிஞ்சு கொள்றாங்க, சுத்தியில வச்சு அடிக்கிறாங்க. அப்ப சிறுவர்களுடைய கல்லெறிதலில் கூட காயப்பட்டு சாகக்கூடிய நிலையில தான் அந்த வலிமை வாய்ந்த முதலை இருக்கிறது என்று சொன்னால், எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துக்கு போனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அறிந்து அதுபடி அந்த இடம் அறிந்து காலம் அறிந்து நாம் செயல்பட்டால் நம் வாழ்வில் எல்லாமே வெற்றியாக நடைபெறும். அற்புதமான இந்த பூத்திருக்கின்ற இந்த புத்தாண்டு திருநாளில் உங்கள் மனதில் காத்திருக்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும். இடனறிந்து நீங்கள் செயலாற்றுங்கள். உங்களுடைய தகுதியையும் திறமையையும் மனதில் எண்ணி எந்த இடத்தில் நாம் வெற்றி பெற முடியும்,
இந்த இடத்தில் எப்படி செயல்பட முடியும் என்பதை தீர்மானித்து நீங்கள் செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தோல்விகளின் தோல்விகளிலும் தொடரும் நம் பயணம் நாளை நம் தலைகளில் கணப்பது வெற்றியினுடைய கிரீடமாக இருக்கும். நன்றாக முயற்சி செய்யுங்கள். ஆனால் இடநெறிந்து செயலாற்றினால் நாம் எண்ணியாக எண்ணிவர் எண்ணிய திண்ணியராக பெறுகின்ற வள்ளுவருடைய வாக்குக்கிழங்க. நான் கூட நினைச்சேன், எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அந்த புத்தாண்டு தினத்திலிருந்து வரக்கூடிய சனிக்கிழமை பேசலாமா அப்படின்னு கேட்டேன் ஐயாட்ட. அப்போ சொன்னாரு, அது நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் நினைச்ச மாதிரி எனக்கு செஞ்சிருக்கேன். நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கடவுள் கைப்பட வேண்டும் பார்த்து மாதிரி நான் ஏதோ நினைச்சேன். அது இன்னைக்கு அப்படி நடந்தது. நம்முடைய அருமை அக்கா திருக்குறள் பிரபா இளமுனிவர் திருக்குறள் பிரபா அவர்கள் நலம் பெற்று வந்து அடுத்த வாரத்தில் அவர்கள் கடமையாற்ற வேண்டும், அவர்கள் நல்ல நிலையில வர வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த அற்புதமான ஆங்கில புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை அவருக்கு நன்றி. இப்பொழுது கலந்துரையாளர் தந்தை முனைவர் ராமகிருஷ்ணன் பேசியை கொண்டு நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். நல்ல பாடல், நிறைய கேள்விகள் கேட்கும். முதலையுடைய ஆற்றலை, முதலை பற்றிய வரலாற்றை, முதலை பற்றிய தகவலை நுட்பமாக ஆராய்ந்து அந்த முதலை எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக கடலிலே அமைந்திருக்கிறது, நல்ல ஆழமான நீர்நிலையிலே அமைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதே முதலை வெளியிடங்களிலே வந்தால், நீரிலே இருப்பது நிலத்திற்கு வந்தால் சிறிய உயிரினங்கள் கூட அதை கொண்டு விடுகிறதே என்கின்ற செய்தியெல்லாம் சொன்னார். ஒரு குறிப்பை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு மனிதனை ஒரு பெரிய முதலை போன்ற, அதற்கு மேலே சொன்னால் திமிங்கிலம் என்று சொல்றார், விழுங்கி விட்டது. 3 நாட்களாக அந்த மனிதர் அந்த திமிங்கிலத்திற்குள்ளேயே இருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு அது உமிழ்ந்து விட்டது. அவருடைய பெயர் யோனா. யோனா என்பவர் 3 நாட்களாக ஒரு பெரிய முதலையுடைய அல்லது திமிங்கிலத்தினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தது. நினிவே நகரத்திலே கொண்டு வந்து அவரை வெளியிலே உமிழ்ந்தது. அந்த பெரிய செய்தியை விவிலியத்திலே பெருமையாக சொல்கிறார். யோனா என்கின்ற அந்த பெரியவர் இறைவனாலே இந்த இடத்திற்கு சென்று நீ இந்த சமயத்தை பற்றிய அன்பை பற்றிய செய்திகளை சொல் என்று சொன்னதை அவர் முதலிலே மறுத்து தன்னுடைய இயற்கையை அமைத்ததனாலே அவர் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டார். நினிவே நகரத்திற்கு சென்று மக்கள் எளிமையாக வாழ வேண்டும், பிறரிடம் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அறிவுறுத்துகின்ற நிலையிலே அமைந்திருந்தார். ஆனால் அந்த நிலையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தாலும் அவருடைய நிலையிலே சிலர் அவ்வாறு அமையாமல் இருந்த போது அந்த நகரம் அழிந்துவிடும் என்று சொன்னாரே, அழியவில்லையே என்கின்ற நிலையிலே இறைவனோடு அவர் சினந்து கொண்டார். சிறந்து கொண்டதனாலே ஊருக்கு வெளிப்புறத்திலே வந்து தங்கினார். அங்கே இருந்த சின்னத்திய இலைகள் கூட வாடி போன பிறகு அவருக்கு நிழலுக்கிற இடம் கூட அப்படி நினைத்த போது அவர் வேதனைப்பட்டார் என்கின்ற செய்தியெல்லாம் பார்க்கின்ற போது நான் மன்னிக்கிறேன், இறைவன் மன்னித்தார். மன்னிக்கின்ற போது நீங்கள் கடுமையாக முதலிலே சொன்னீர்களே, கண்டிப்பதாக பொறுத்தாற்றும் பண்பினார் என்கிற நிலையை அல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள். பொறுத்தாற்றும் நிலையை அல்லவா இருக்க வேண்டும், கண்டிக்கிற நிலையை அல்லவா இருக்க வேண்டும் என்று இறைவனோடு சினந்து கொண்டார் என்கின்ற செய்தியை யோனா என்கின்ற அந்த ஒரு சிறிய கதையை மிகச்சிறந்த கதையாக விவிலியத்திலே வைத்திருக்கிறார். உலகத்திலேயே பல கதைகள் சிறுகதைகள் அமைந்திருக்கின்றன. 4 அதிகாரங்களுக்குள்ளாக யோனாவினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பகுதி 73 ஏடுகளை கொண்டிருக்கின்ற விவிலியத்திற்குள்ளே மையமாக அமைந்திருக்கிறது. அது இயேசு பெருமான் மேற்கோளாக காட்டுகிறார் என்பதையெல்லாம் இந்த வேளையிலே சிந்திக்க தூண்டியிருக்கிறார்கள் ராமபுத்தத்தாரர்கள். முனைவர் பட்டம் அண்மையிலே பெற்றிருக்கின்ற அவர்களுக்கு நாம் தனியாக பாராட்டு செய்ய வேண்டும். மாநில தமிழ்ச்சங்கத்தை விட்டு பேசுகின்றவர்கள்
மாநில தமிழ் சங்கத்திலே வந்து உரையாற்றுகிறவர்கள் மாநில தமிழ் சங்கத்தோடு தொடர்பு இருக்கின்ற எல்லோரையும் போற்றி பொழுது பாராட்ட கலந்துகிறோம் என்று திடீரென்று அவருக்கு சொல்லப்பட்டாலும் கூட உடனடியாக இதனை தலைமையில் கொண்டு இங்கே வந்து அருமையான ஒரு உரையை நமக்கு நல்கியிருக்கிறார். நெடும்புணல் கடும்புணல் இந்த விளக்கங்களை எல்லாம் தந்திருக்கிறார். ஆழமான நீர்நிலையாக இருக்கின்ற ஒன்றிலே அதனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அது வேற்றிடத்தில் வருகின்ற போது அந்த ஆற்றலை இழந்து விடுகிறது என்கின்ற செய்தியை சொல்லி நாம் எவ்வாறு இடரறிந்து காலவறிந்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற பெரிய அறிவுரையை வள்ளுவர் வாயிலாக நமக்கு வழங்கியிருக்கிறார். இப்போது முருகன் அவர்கள் ஆய்வமானவராக திருக்குறள் பரிசாற்றுவதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதாக பேரறிஞர் செந்தமிழ் சான்றோர் சாவேஸ் அவருடைய இலக்கிய ஆளுமையை ஆராய்ந்தவராக விளங்குகின்ற அன்பிற்கினிய திருக்குறள் முருகன் நன்றி சொல்ல வருகிறார். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக இன்று இருவரும் நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன. முதல் நிகழ்வாக சாவேஸ் ஐயா அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவையும் தொடர் சொற்பொழிவாக உலக திருக்குறள் தகவல் மையம் சார்பாக சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற நிகழ்வுக்குரிய நிகழ்வும் நடந்தேறியிருக்கின்றன. இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்று பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் கை ராமசாமி ஐயா அவர்களுக்கு அபயோராஜ்ய உங்களின் சார்பாக நன்றி முன்னிலை வைத்து பெருமை சேர்க்கிற பெருந்தகை மரியாதைக்குரிய ஐயா முனைவர் வளர்வரசு ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் இறைவேண்டல் பாடி இந்த நிகழ்வை இனிதே தொடங்கி தந்த மரியாதைக்குரிய முனைவர் பிரமசக்தி அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சு நிறைந்த நன்றியை வரவேற்புரை நல்கிய மரியாதைக்குரிய ஐயா ஜான் பிண்டர் ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நன்றியை உற்சாகிக்கிறேன். செந்தமிழ் சான்றோர் அறிஞர் சாவேஸ் நூல் வெளியீட்டு விழா சம்பந்தமாக ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று அவர்களோடு அணுகி அவர்களுக்கு பின்புலமாக இருந்த மரியாதைக்குரிய இலக்கிய பதிப்பகத்தினுடைய நிறுவனர் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த தலைப்பிலே செய்கிறேன் என்று சொல்கிற போது அவர்கள் அடைந்த மகிழ்வுக்கு எல்லையை அவர்கள் நடத்தி வருகிற அந்த காவலத்துக்கு நான் போயிருக்கிற போது பார்த்தேன். சாவேஸ் ஐயா அவருடைய படத்தை தவிர ஒன்றுமே இல்லை. நான் கூட நம்ம அப்பா படம் நம்ம முருகன் படம் காளி படம் கடல் டொல்லமான படம் எல்லாம் உண்டு அத்தையும் போட்டு அதில் உள்ள வச்சிருக்கேன். ஐயாவுடைய நிறுவனத்தில் சாவேஸை தவிர வேற எந்த படமும் இங்கே இடம்பெறவில்லை. நான் ஒரு நன்றிக்கு ஒரு மனிதன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அடையாளப்படுத்துகிற மனிதராக ஆரம்பிக்கிறார். இந்த நூலாக்கமிக்கவர்களிடத்தில் நான் சொல்லிய போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே என்னிடத்தில் சொல்லுங்கள். அதற்கு என்ன செய்ய இப்படி சொல்ல ரெண்டு மட்டும் சொன்னாங்க அர்த்தம் அர்த்தம் நீங்கள் மட்டரை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னார். அதுபோல இந்த நூலாக்கத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியை இந்த அவையின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் தெரிவித்ததை மட்டற்ற மட்டுமே இல்லாத அகத்திருக்க இல்லாத ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். ஆண் வெற்றி பெற்றார், பெண் வெற்றி பெற்றார், ஆண் பின்னால் இருக்கிறார் என்று சொல்வார்கள். இப்படி அவர்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கிற மரியாதைக்குரிய முனைவர் கார்த்திகாமையாக அவர்கள் குழந்தை திருமணத்தோடு இங்கே வருகிறார். இன்னும் ஒரு செய்தியை நான் இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன். இப்பொழுது ஐயா தர்மரிஜா தினமல் அவர்களை இடத்தில் வச்சுள்ள செய்தி கார்த்திகாமையார் இங்கே பேசுகிற போது அவருடைய குழந்தையினுடைய புகழ்பாவங்களை இவ்வளவு முயற்சி புரிகிறது. அதற்காக சொன்னார்கள் எல்லோரு தன்னுடைய சார்ந்தவர்களுக்கு இடத்தாய் தாய் மனுஷன் உலகிலிருந்து யாழிலிருந்து எண்பத்தம் மக்கள் மலரை சொற்கேடாதவர்கள். இந்த வள்ளுவனுடைய குரலுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அந்த குழந்தைகளுடைய புகழ்பாவங்கள் நான் கேமராவை கையிலே வைத்து கொண்டிருந்தால் அவர்களை நான் அப்படியே திருக்குழந்தை உருவாங்குகிறது. விளையும் போய் முனையிலேயே தெரியும் என்று சொல்வார்களே. அப்படி ஒரு அருமையான குடும்பத்துக்கு நல்ல குடும்பமாக இருந்ததுன்னு சொன்னால்
அது பங்குனை கழகம் என்று சொல்வார்களே, அதுபோன்று ஒரு பங்குனை கழகமாக ஐயா அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இன்னைக்கு இரவேண்டல் பாடணும், பிரபாதான் பேசணும். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு முடிச்சு போகும்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் அவளை அழைத்து செல்வதோ கூட்டிட்டு வருவதோ உண்டு. அருங்காட்சியகத்தில் ஒரு நிகழ்ச்சி முடித்து நாகநாதன் ஐயாவுடைய நூல்மொழியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெண்ணுக்கு அழைத்து அணைப்படுத்தவராக இருக்கிறேன். ஆனால் வைராகியாவாலும் இன்னைக்கு நாளில் போய் பார்க்குறேன், நான் வந்துடுவேங்க. நீ வராதம்மா, உன்னால் முடியாது. இல்லை, நான் வந்துடுவேன். திருச்சிலும் சொல்லிடுறார்கள், ஐயா அவருக்கு முடியாமல் கிடந்தான்னு இருக்கான். பழனியா வந்திருக்காங்க, உங்கள் முருகனை வந்திருக்கான்னு சொன்னால் இருந்துருக்காங்க. இது எங்கே இருந்து வருகிறது? அந்த தமிழ் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக. தமிழ் அளப்பரிய ஆக்கிரமிப்பு சகோதரி அவள்தான் வர வேண்டும், பாட வேண்டும். இந்த பொழிவு நான் வருகிற சனிக்கிழமையில் உள்ள பொழிவு ஐயா அவர்களுக்கு இந்த பொழிவு அவள் தான் தர வேண்டும். அவர்களுக்கு வரவில்லை, வர முடியவில்லை. நல்ல நலம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே இரவு நேரத்திலே என்னுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வச்சிருக்கணும் அப்படின்னு என்னுடைய இந்தியா செல்லப்பாளையாட்ட கேட்டேன். ஒரு அபூர்வமான மனிதன். மோகனாவுக்கு எதுவும் தெரியாத இருந்தது. அங்கே இருக்கிற ஆசிரியர் ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இன்னும் வட தூரமாக இருக்கு, ஒன்று தென் தூரமாக இருக்கு. இவர் மாத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு கேட்டுட்டேன். அந்த துறைத் தலைவர்களுக்கே அது தன்னால் பக்குவமாயிருவாங்க தெரியல. நான் கூட தனியாக இருக்கும்போது கேட்டேன், ரெடிமேட்டோ கற்று கொஞ்சம் கருத்து புரியுவாங்க. நம்ம ஏதாவது போய் கற்று ஒரு பக்கமான மனிதர். அவர்கள் தான் என்னுடைய முனைப்பட்ட ஆய்வுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கேட்டுக்கொண்ட போது ஐயாவுடைய உத்தரவோடு கேட்டுக்கொண்ட போது அவர்களுக்கு சம்மதித்து இங்கே வந்து ஒரு அருமையான தன்னுடைய நாகேஸ்வரருடைய கலந்து கொண்ட செய்திகளை எல்லாம் இங்கே வாழ்த்துறை பகுதியை வழங்கி செஞ்சிருக்கிறார்கள். அவருக்கு 6 மணிக்கு போகணும்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து இந்த 6 மணிக்கு போங்க, நீங்கள் போகிறேன்னா அவங்களுக்கு சரியாக கூட கொண்டு கொடுத்துருக்காரு. சும்மா அவர் முடிஞ்சது நான் கேட்டேன். இல்லை, அவளுடைய பேச்சு ஒரு 5 நிமிஷம் கேட்டு பண்பாளர் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள். அன்னார்கள் நன்றியினை காணிக்க. இரண்டாவது பொழிவாக நகைச்சுவை நாவலர் ரோஹித் அவர்கள் நீங்கின் அதனை பெற என்ற தலைப்பிலே பேசினார்கள். இந்த காரையிலே தமிழறியா நிறுவனம் தொலைக்காட்சியை ஒரு நிகழ்விலே கலந்தது ஐயா வைராகியா சொன்னாங்க. நட்பா காதல் பேசுகிற வயசுனா நல்லா இருக்கா? வயசு தக்கிற பேசுறதுல இதெல்லாம் ஒரு உரிமை போறாங்க. ஐயா வந்து பேசுற இடத்துல நான் கேட்டுட்டு இருந்தேன்னா அவர்கள் அதை பதிவு செய்யாமல் அந்த பேச்சு இந்த நிகழ்வுக்கு திருப்புறம் நல்ல பதிவு செய்திருக்கிறார்கள். பண்பாடுகளுடைய பின்புலமாக இருக்கிற ஐயா அவர்கள் இன்னைக்கு நீங்கிய நகரை பெற அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிற போது முதல்ல அதை வெளியே வந்தாங்க. நான் நினைச்சிக்கிட்டு ஏதாவது சொல்லணும் அதையும் சொல்லிட்டாரு. இல்லைப்பா பாம்பு கேட்டார். அதை நான் அங்கே உள்ள ஒரு வார்த்தையை நம்பிட்டு இருந்தேன். அதையும் அவளே சொல்லிட்டேன். எங்கே இருந்தால் மரியாதையோ அந்த இடத்தாலும் மரியாதை. மரியாதை எல்லா இடத்துக்கு போனால் மரியாதை இல்லை. அதெல்லாம் விட தாண்டி இந்த அரசியல்வாதிகளை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அங்கே போயிருக்காரு. அதோட வேடிக்கை என்னன்னு பார்த்தா எதிர்த்து போனால் அந்த சீட்டை துண்டை போட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க. அதில் யாராவது உட்காராங்க வந்தாரு. நான் சொல்லலை, இந்த மேடை அலங்காரத்துக்காக சொல்லப்படுகிற வார்த்தை இல்லை. நல்லா சொன்ன மாதிரி திருக்குறள் யாருக்கு சேர்க்கலாம்னு சொன்னவங்களாம் இருக்கான். இவங்களால தான் நம்ம பதிவு பண்ணி அங்கே அனுப்பி வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய அவஸ்தைக்கு காரணமாக இருப்பதற்கு காரணம் நாம் யாரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்பதை நாம் தெளிவில்லாதவர்களாக இருக்கிறோம். அப்படி இந்திய அரசியல்வாதிகளின் முகத்தை
எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் வெளியாகாது. அப்படி ஒரு அருமையான பதிவை தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நகைச்சுவை நாயகர், எங்கே பேசினாலும் அவர் பேச்சில் ரசிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த வாரத்துக்கு எண்ணிக்கை படிச்சிருக்காரு. எல்லா பையங்களும் அப்படித்தான் படிக்கிறார். நாளைக்கு என்ன படிச்சா ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல. அதாவது சொந்த நேரத்திலேயே அதை எடுத்துக்கொண்டு மிக அருமையான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச ஒரு ராதா ஐயாவுக்கு ஒரு பாராட்டு ஐயா பண்ணாங்க. அவருடைய முழு செய்தியில இவர்கள் கற்றவர்களை அவர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் இந்த அவை பாராட்டுவதில் எப்போதும் பின்வாங்கியது. இப்போ அதுக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற ஐயா அவர்களுக்குத்தான் ஐயா அவர்களுக்கும் தனியாக ஒரு சிறப்பு செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து அறிஞர்கள் மக்களை உருவாக்குவதில் இந்த அமைப்பு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் ஐயாவிடத்தில் ஒரு வேண்டுகோள். மனோன்மிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிற செந்தில்நாயகி அவர்கள் வருகின்றார்கள். பல்கலைக்கழக படித்து நான் செல்கிற போது என்னை அழைத்து ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் இந்த பொன்னாடியை போட்ட விட்டுவிட்டு நான் விரும்பி வேண்டி கேட்கிறேன். பண்பாட்டு மரபுகள் நூலை வெளியிட்டு நன்மை செய்தார்கள். இந்த அவையிலேயே அவர்கள் 2 நூல்களை படித்திருக்கிறார்கள். ஐயா குறிப்பிட்டதை போல பண்பாட்டு மரபுகள் என்ற நூலிலே சமையலக்கத்தில் எத்தனை வகையான பேர் இருக்கிறது, அதை எப்படி சமைக்க வேண்டும், அதை எப்படி உண்ண வேண்டும், இப்படி அந்த தெளிவையெல்லாம் அந்த பண்பாட்டு மரபுகளை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே வரியிலிருந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை காணிக்க மரியாதைக்குரிய ஐயா சக்கரபாண்டியன் ஐயா அவர்கள் கம்பெனியிலே ஆளாண்மை பெற்றவர்கள் வரியிலிருந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை காணிக்க மரியாதைக்குரிய ஐயா போதைமாறன் அவர்கள் வயல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் போது பார்க்கும்போது ஐயா எல்லாம் நேரம் முடிஞ்சால் ஜக்கத்துக்கு வர வேண்டியது. இப்போ நான் அப்படியே சொன்ன உரிமை குரல் இதெல்லாம் உரிமையாக தொடர்ந்து வருகிறது. ஏன் வந்து கட்டாயம் வந்து அழைப்பை ஏற்று வருகின்ற மரியாதை சேர்த்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் அமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய வெற்றி செல்வர் ஐயா எங்கெல்லாம் அங்கெல்லாம் இந்த தமிழ் மீது அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம் காரணமாக அவர்கள் வருகிறது பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் இந்த தமிழ் சங்கத்தினுடைய பெருமையை இணையவழியின் மூலமாக புதன்கிழமை மாலை 6 மணி புதன்கிழமை மாலையிலே தந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா மாலை 6 மணியில் தந்து கொண்டிருக்கின்ற சிவ கிருபாகரன் ஐயா அவர்கள் நெஞ்சிலிருந்து நன்மையை இந்த அவையை தொடர்ந்து தன்னுடைய இலக்கிய புறமையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முத்துவேல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இல்லத்தரசி அவர்கள் சகோதரி அவர்களும் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய இந்த வரலாற்றை இந்த மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றியை மகிழ்ச்சி கொள்கிறேன். மரியாதைக்குரிய நண்பர்கள் நாகராஜன், கிருஷ்ணமூர்த்தி இங்கே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை காணிக்க கொள்கிறோம். இந்த செய்திகளெல்லாம் பிரதமத்திலே தெரிவித்து ஊர் சேர்க்கிற திறமலரிலே பணியாற்றுகிற மரியாதைக்குரிய தர்மரையா அவர்கள் வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை காணிக்க இத்தனைக்கு மேலாக வரலாற்று ஆய்வாளர் திவாகர் ஐயா அவர்கள் ஒரு அமைதியின் இருப்பிடமாக இருக்கிறவர்கள். எப்பொழுதும் கடைசியில் பெஞ்சிலிருந்து படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் கடைசி பெஞ்சிலிருந்து முதலாக படிக்கிற ஒரு ஆற்றலாளர் இங்கே வருகிறது பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் நெஞ்சை நிறைந்த நன்றியை காணிக்க இங்கே
எங்களை எல்லாம் இந்த அமைப்பிலே மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைப்பிலே கொண்டு வந்து கட்டி அரவணைத்து வருகிற மரியாதைக்குரிய மனிதநேய பண்பாளர் பாப்பையா அவர்கள் தொடர்ந்து பெருமை இந்த செய்தியை தர வேண்டும் என்பதற்காக இந்த நூலினுடைய தலைப்பு என்ன, ஆசிரியர் யாரு, வெளியிடுவது யாரு, இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் பிறரிடத்திலே கொண்டு செல்வது இந்த அமைப்பினுடைய வரலாற்றை பதிவு செய்து மக்களுக்கு கொண்டு செல்கிற இடத்திலே தன்னுடைய ஆற்றலான செயலால் செயல்படுகிற மனிதநேய பண்பாளர் பாப்பையா அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியை காணிக்கிறேன். இந்த செய்திகளை எல்லாம் உலகம் தோறும் எடுத்து செல்கிறார். நீங்கள் செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம் எதை பார்க்கலாட்ட கதிர் டிவி வாயிலாக பல்வேறு நாடுகள் நம்ம இங்கே என்னமோ ஒரு அரைக்குள்ள ஆடிக்கு போகிறோம்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஆட்டம் பூரா பலத ரசிக்கும் நம்ம மட்டும் எங்களை பேசி கலைகிறோம் என்பதல்ல, நாம் நன்றி உணர்வோடு எப்படி நடந்து கொண்டு வருகிறோம், யாரை பாராட்டுகிறோம், யார் பாராட்டு பெறுகிறார்கள், அதற்குரிய காரண காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த புழக்கம் அறிக்கை செய்கிற கதிர் டிவி உரிமையாளர் மரியாதை தாவிஸ் அவர்களுடைய பிறந்தநாள் கர்மங்களை நிகழ்ச்சித்தான் நாம் அவருடைய பிறந்தநாள் கர்மங்கள் நிகழ்ச்சி என்பது 31/12. ஆனால் இன்று வருடப்பிறப்பு இந்த அவையை சனிக்கிழமை தோறும் நாம் நிகழ்வுகளை நடத்துகிற அவருடைய பிறந்தநாள் திருமணங்களை இன்று வைத்து சிறப்பு செய்திருக்கிறோம். தொடர்ந்து அதை செய்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு ஐயா சொன்னதை போல நான் அதனை வழிமுடித்து வரியை இருந்து பெருமை சேர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நதியினை கணிச்சாக்கி விடைபெறுகிறேன். நன்றி. புதன்கிழமை 5ஆம் நாள் மாலை 6 மணி அளவில் மாநில தமிழ்ச்சங்கத்தின் இடைவெளி தரகம் நடைபெற இருக்கிறது. அன்று சாரதா மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த தமிழாசிரியை சாரதா அவர்கள் சென்னையிலிருந்து நமக்கு அருமையான ஒரு உரை இருக்கிறார். திருப்பாவையுடைய சொற்சுவையும் பொருட்சுவையும் பற்றி அவர்கள் உரையாற்றுகிறார். எங்கள் இல்லத்தில் இருந்து கொண்டு அந்த பேச்சினை கேட்டு மகிழலாம், கலந்துரையாடலாம். புதன்கிழமையோர் இந்த அரிய பணியை மாநில தமிழ்ச்சங்கத்தின் இடைவெளி சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கல்விக்குறியோடு உன்னை பதிவாளர் நிர்வாகம் ஐயா பாசையாவுடைய தலைமையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் கருத்துரை வழங்க வேண்டும் என்பதை விரும்பி வருகிறோம். மற்றும் ஒரு செய்தி, மாநில தமிழ்ச்சங்கத்தின் வரவு செலவு கணக்கை 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் இங்கே நடத்தி பதிவாளர்களுக்கு சேர்க்க இருக்கிறோம். நம்முடைய பொருளாளர் அன்றைக்கிய உன்னை பதிவாளர் உன்னை தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளரும் பொறியாளருமாக்கிய பப்பையா அவர்கள் வரவு செலவு கணக்கு தெரிகிறார்கள். அதை சங்கத்திலே பொதுக்குழுவிலே வைத்து பதிவாளர் அலுவலகத்திற்கு தருவோம். உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறோம். நன்றி. எல்லோரும் சேர்த்து நாட்டில் பண்பாடு பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்தர வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா